நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், அநேக காரியங்கள் இன்னும் என்னால் பார்க்க முடியலப்பா. ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் என்னிடத்துல நிம்மதி இல்லை என்று சொல்லி எனக்கு கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ இப்பொழுது காண்பாய். எடுத்து ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து நான் காண வேண்டும் என்றால் எனக்காய் சில காரியங்கள் உடைய வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஆராதனையில எனக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் அதை உடைத்து என் கண் பார்க்க எனக்கு அதை காண்பிக்க போகிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது, இருப்பு தாழ்பால்களை முறித்து எனக்காய் உடைக்கிறவர் எனக்காய் சில காரியங்களை முறிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியங்களில் இருந்து எனக்கு மேற்கொள்வதற்கு பலனில்லை, என்னை இது எதிர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாய் என்றால், எதிர்ப்பு ஏராளம் பெருகினாலும் ஜெய கிறிஸ்து உனக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியால் அவர் எனக்காய் முறிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்காய் உடைத்து எனக்காய் ஏன் முறிக்கிறார் என்றால், அடுத்த வார்த்தை சொல்கிறது, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், என் சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, என் பொக்கிஷத்தை என்னால் திறக்க முடியவில்லை, எனக்காய் உடைக்கிறார், எனக்காய் முறிக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிறதான பொக்கிஷன், இட் இஸ் தி ட்ரெஷர். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, எனக்கான பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கான என் ஆண்டவர் என்னோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். பொக்கிஷங்களையும் அடுத்தது ஒளிப்பு இடத்திலே இருக்கிற புதையல்கள். அப்பா, என்னுடைய சந்தோஷ சமாதானம் என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்குதுப்பா. திங்கக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வீட்டுல பாத்திரம் உருண்டை இருக்குதுப்பா. சண்டையா இருக்குது ஆண்டவரே, நிம்மதி இல்லாம இருக்குது. ஆனா வெளியே நாங்க பார்க்கும்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் நாங்கள் இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருந்தாலும் என் ஆண்டவர் வந்து கூப்பிடுகிற நேரத்தில் அவர் சத்தம் உன் காதுகளில் சரியா கேட்கணும். செத்து 4 நாளானது லாசருவின் கல்லறை, அநேக கல்லறைகள் இருந்தது. ஆண்டவர் போனார், லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிறதான நேரத்திலே என் ஆண்டவருடைய சத்தம் கல்லறைகளில் இருந்த அநேகருக்கு கேட்கவில்லை, உள்ளே இருந்த லாசருவுக்கு கேட்டது. இன்றைக்கு நான் கல்லறையா இருந்தாலும் என் சத்தம் செவிகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்க விருத்த சேதனமாய் உள்ளதா இருந்தால்தான் இதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரகசிய வருக, கடைசி வருக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருப்பேன் என்றால், அந்த குரலை கேட்பேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈடுபடி செய்யும். அந்த சத்தம் நான் மரணத்தின் விடுதல் இருந்தால், மரணித்தே போல் இருந்தால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குள்ளாய் ஆண்டவர் காண்பிக்கிற அநேக காரியங்கள் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் இருப்பது போல ஆண்டவர் இன்னைக்கு நான் சபையை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அப்பா, என்னை கூட்டிட்டு வந்து பள்ளத்தாக்கில் நிறுத்தி வச்சுட்டு இந்த எலும்புகள் உயிரிழைமா, என் பிள்ளைக்கு நான் என்ன வார்த்தை சொல்லுவேன்? நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை கொடுக்க முடியும்? நீ கொடுக்க முடியாது. அவர் உடைக்கிறவரா, உன் சாபங்களை உடைக்கிறவரா, உன் துரோகங்களை குறிக்கிறவரா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான சமாதான சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும்படி எவ்வளவு நாள் நீ பயந்த, இன்றைக்கு ஆண்டவர் உன் கையை பிடித்து ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னை குறித்த பயத்தை நான் உண்டாக்க போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் பயந்துட்டு வந்தப்பா, இந்த காரியம் எப்படி முடியும்? யார்கிட்ட நான் சொல்ல போறேன்? இதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? நோ சொல்யூஷன். மை காட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். என் ஆண்டவர் தான் எனக்கு சொல்யூஷன். இன்னைக்கு மனுஷனான பார்க்கிற நேரத்துல, அப்பா, எரிந்து விட்ட எலும்புகளை போல அங்கும் இங்குமாய் என் பிள்ளைகள் கிடக்கிறார்கள். ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கிறார்? இது உயிரிழையுமா? எனக்கு தெரியாதுப்பா. நான் அந்த எலும்புல ஒரு துண்டாதா இருந்தேன், ஆனா என்னை உருவாக்கி இங்க நிறுத்திச்சீங்க. இங்கே இருக்கிற எலும்புகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாய் ஆவியை உனக்குள் பிரவேசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அன்றைக்கு மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்ததான ஆண்டவர் எனக்குள்ளாக அவர் சுவாசத்தை இன்று வைக்க போகிறார். என் சுவாசம் அல்ல, அவர் சுவாசம் வரும் என்றால் விசுவாசிக்க போகிறேன். பெண் அவர்
ஆண்டவரின் சுவாசம் எனக்குள்ளாய் வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்பவரே, நான் கணிந்து போய் வந்தேன். ஆண்டவரே, உடைந்து போய் வந்தேன், நொடிந்து போய் வந்தேன், என்ன செய்த கேட்கிறதான காரியத்தோடு வந்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஆவி உள்ளே வந்த நேரத்தில் அவர்கள் பலன் அடைந்து மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் ஆண்டவருடைய போர்க்களத்துல நான் ஒரு சேவகனாய் இருக்க போகிறேன். ஆண்டவரே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, 43வது ஏசாயாவிலே 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இது முடிந்த காலமா நிகழ்காலமா? ஏசப்பா வந்திருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்க பக்கத்துலதான் ஏசப்பா இருக்கிறாங்க. பேசி பாருங்களேன். ஆண்டவரை சத்தத்தை உங்களால கேட்க முடியும். கையை மூடி பாருங்களேன். யாரோ உங்க கையை பிடிச்சிருக்கிறது போல ஃபீல் பண்ணுவீங்க. அன்பு தெய்வமுள்ள வசனம் சொல்லுகிறது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே என் மனசுக்குள்ள நம்பிக்கை அற்று போய் இருக்கிறதான என் மனதிற்குள்ள கர்த்தர் ஒரு நம்பிக்கையை சுடர்விட செய்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்பா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. கேள்விக்குறிக்கு பதில் ஆண்டவர். அது எந்த கேள்விகளா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பதிலாக வருவார் என்று விசுவாசிப்பார் என்றால் அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சிருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போறோம்? அது எனக்கு தெரிந்திருக்கும் என்றால் நான் பயந்திருக்க மாட்டேன். அது எனக்கு அறிந்திருக்கும் என்றால் நான் பதறி இருக்க மாட்டேன். நான் பதறி இருக்க மாட்டேன், உதறி இருப்பேன். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சீயோன் குமாரத்திய எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறேன்? என் அன்பு தேவ பிள்ளையே, ராஜா வந்துச்சாருன்னா அதுக்கு மேல நான் அமைதியா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் எங்க தெரியுமா என்ன உருவாக்குவாங்க? நம்ம நினைக்கிறோம் உலகம் என்னை உருவாக்குவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகள், உலகம் என்னை உருவாக்க வேண்டும் என்றால் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நடுவில், ஆனால் என் தகப்பன் என்னை உருவாக்குகிற ஒரு இடம் இருக்கும் என்றால் வனாந்திரமே. ஏன்னா வனாந்திரத்துல யாரையும் கூட பேச மாட்டாங்க, யாரையும் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வனாந்திரத்திற்குள்ளார் என் தகப்பன் எனக்காய் வருவார். சிங்க கெடியிலும் வருவார், அக்கினி சூளையிலும் வருவார், சிவந்த சமுத்திரத்திலும் வருவார், எரிகோக்கு முன்பாக வருவார், கானானிலும் வருவார், பரம கானானிலும் எனக்கு அவர் தகப்பனாய் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழி தெரியாம வந்திருக்கிறப்பா, பாதையா குருடனை போல் வந்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. அப்பா எங்க நடக்கணும்னு தெரியாது, நீ நடக்காத, அமைதியா நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா வேதம் சொல்கிறது, வனாந்திரத்திலே வழியையும் அனாந்திர வழியிலே ஆறுகளையும். ஆண்டவரே, ஒரு 6 நாளை எனக்கு கடக்க தெரியும். ஏன்னா 6 நாள் தான் நமக்கு புரியாது, 7ஆம் நாள் அவருக்குரியது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவாந்திர வழியிலே எனக்கு அநேக ஆறுகளை, அநேக 6 நாட்களை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். இனி நான் பார்க்க போகிற ஒவ்வொரு 6 நாட்களும் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற நாட்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் அன்பு தேவ பிள்ளையே, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாட்கள். இந்த 6ஐ நான் கடக்க முடியவில்லை. ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், 6களை கடக்க வைப்பேன் என்றால் மரண பரியந்தம் என் வாழ்க்கையில் அநேக 6கள் வரும். இந்த 6களை கர்த்தர் என்னை கடக்க வைக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது. எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க? என் முகத்தை பார்க்காதீங்க, கர்த்தருடைய கரத்தை பாருங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது. ஆண்டவரே, ஒரு 6 என்னால் கடக்க முடியவில்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு வந்த என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், அநேக 6களை உனக்காய் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தார், நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா? என்னிடத்திலே பரிசுத்தங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து என்னை உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் நான் சமுத்திரத்தை தாண்டி எகிப்துக்கு போகக்கூடாது என்று அதை அடைத்து போட்டு என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தார்.
வந்தால் இன்றைக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்து சபையில் இருக்கிறாயே, இது ஒரு மனாந்தரத்தை போல் உனக்கு தோன்றும். ஆனால் நீ பரலோகத்திற்கு போவதற்கு அநேக காரியங்களை ஒரு மனாந்தரம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் எனக்கான வழியை அவர் படைத்தார். இதுவரைக்கும் யாக்கோபு போல என் இஷ்டம் போல வாழ்க்கை, மனம் போல வழிகள், எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், இப்படி வேண்டாம் என்றாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவது எப்படி வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. பரிசுத்தரை படைத்தார் என்று யாவரும் முதல்ல பார்க்கணும், அடுத்தது உணரணும், அப்புறம் சிந்திக்கணும். இதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒருவரை நடத்துகிற அனுபவம். மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கை உனக்கான ஆறுகளை படைப்பார் என்றால் நீ முதலாவது எனக்காக படைத்ததான ஆறை நான் பார்க்க வேண்டும். அடுத்தது இது எனக்காக அவர் படைத்தாரே என்று நான் உணர்வு எனக்கு வரணும். உணர்வு வந்தால்தான் அவரை குறித்து எந்த காலத்திலும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும். இன்றைக்கு சபை முடிகிற வரைக்கும் கர்த்தரோடு வாழ்க்கை. சபைக்கு வெளியே போய் சொன்னா ஆண்டவரை குறித்த சிந்தனைகள் இல்லை, சிந்தனைகள் இல்லாதபடினால் உணர்வு வரவில்லை. உணர்வு வராதபடியினால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை 6 நாட்கள் மனிதனை ஒரு நாள் பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிற அடுத்த காரியத்தை பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதற்கு என்ன பதில் சொல்ல போறோம்? வாசிக்க பார்ப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம குறுக்கிறோம். ஏசப்பா முடியல, ஒன்னால முடியாது. மனிதனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடுமே. கூடுகிற ஆவியானவரை ஏன் பார்க்கவில்லை? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடல் மேல் நடந்தவரை பேதுரு பார்த்தான், அவனும் கடல் மேல் நடந்தான். ஆனா படைத்தவரை பார்ப்பதை விட்டு படைப்புகளை பார்த்த நேரத்தில் அவன் அமிழ்ந்து போனான். இன்றைக்கு படைத்தவரை பார், படைப்புகளை பார்க்காதே. இன்றைக்கு அநேக படைப்புகளை பார்த்தபடியினால் படைத்தவரை பார்க்க திருவிருந்தில் உட்கார திருவின் விருந்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சபைக்கு கவலை இல்லை, பரலோகத்திற்கு கவலை இல்லை. என் நண்பு தேவ பிள்ளையை அநேகருக்கு சிந்தனை எப்படி தெரியுமா? சபை நிறைந்திருந்தால் தான் பரிசுத்த ஆவி இல்லை, காலியா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே உலாவி கொண்டிருப்பார். ஆதியிலே யார் இருந்தா? ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல பார்க்கிற நேரத்துல ஆதியில யார் ஒருத்தரும் கிடையாது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அங்க அசைவாடினார்னா, இங்க ஒருத்தர் வந்து பலிபீடத்தில் நின்னா அசைவாட வரமாட்டாரா? இந்த பலிபீடத்தில் வைக்கிறதான காரியங்களோடு பேசுவதற்கு பரலோகம் இறங்கி வராதா? என் நண்பு திருச்சபையை மிகவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வீட்டுக்குள் வருகிறதான நேரத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னா அவருடைய ஜீவனை அவர்கிட்ட தான் இருக்கு. என் நண்பு தேவ பிள்ளைய மனுஷனுக்கு பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படல. வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு ஏன் கண்ணீர் வருது தெரியுமா? மனுஷனுக்கு பயப்படுறதுனால, கண்ணீர் அகப்பட்டனால. உன் கண்களில் இருந்து கண்ணீர் தெரிக்க வேண்டும் என்றான். என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் சரி மந்தமாகல. நம்ம சொல்ல ஏப்பா நான் சொல்றதா உங்களுக்கு கேட்கலையா? நம்ம எப்பவுமே ஆண்டவரை தேடுவோம். பிரச்சனை எப்ப வருதோ அப்ப போய் தான் ஏசப்பா என்ன பார்க்க மாட்டீங்களா, என் கூட பேச மாட்டீங்களா, 6 நாள் எங்க போன? தெரிந்து செய்திருந்தாலும் அறியாமல் செய்திருந்தாலும் இந்த ஆராதனை இன்றைக்கு நாம் இப்பொழுது காண வேண்டும் என்றால் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்னோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலும் அவர் பேசுகிற காரியம் என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க பார்ப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசாரியரிடத்திலும் பேசுவார், சபையிலும் பேசுவார். கை குறுகி போகவில்லையோ என்று கேட்கிறவர் இன்றைக்கு சபையில கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை
உண்டு, கர்த்தருடைய கை குறுகி இருக்குதோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, குறுகி இருந்துச்சுன்னா உலகம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? ஹேண்டிகேப். அநேக நேரத்தில் ஆண்டவர் ஹேண்டிகேப் ஆக்கிடுறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் குடும்பத்தில் ஒரு குறை இருக்கும் என்றால், என் சரீரத்தில் ஒரு குறை இருக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வளரணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர் 15 வயசுல நான் வளர்ந்த மாதிரி 43 வயசுல என் ஆண்டவர் வளர வச்சிருந்தாருன்னா இப்ப நான் 43 அடி மேல போயிருப்பேன். ஆண்டவருக்கு சகலமும் தெரியும். இத்தனை வருஷம் தான் வளர்ச்சி. அதே போலதான் ஆசீர்வாதங்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும், உன் உயரத்தை நாம் எப்பொழுது காண்பிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை குறுக்கி விடாதே, கர்த்தரை சுருக்கி விடாதே. ஆண்டவரை ஒரு வட்டத்திற்கு அடைக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவன் உலகம் கொள்ளாதவர், உலகத்தை கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறவர். அந்த ஆண்டவர் கேட்கிறார், என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ? இப்ப அப்படிதான் இருக்குது. தராசு இப்படியும் அப்படியும் ஆடிவிட்டு இருக்கிறது போல. யார் ஆடுவாங்க தெரியுமா? ஒருவேளை எனக்கு வலது கால குறை இருக்குன்னா நடக்கும்போது எப்படி நடப்பேன்? இப்படிதான் நடப்பேன். இன்றைக்கு என் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ எப்ப அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் டீல் பண்ண சொல்யூஷன் அப்பவே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து வந்த யாருக்குமே சரி, வஸ்திரத்தை தொட்டவனுக்கும் விடுதலை, வார்த்தையை பெற்றவனுக்கும் விடுதலை, அவரால் தொடப்பட்டவனுக்கும் விடுதலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் ஏன் எனக்கு இந்த ஆராதனையிலே இன்றைக்கு நான் காணாத அநேக ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியாது? என் தொழிலிலே விருத்தியை பார்க்க முடியாது, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எனக்குரியவர்களிடத்திலே எனக்கான அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்தில் நான் கேட்கிறான். இயேசுவால முடியுமா? முடியும் என்று சொல்லுகிற சத்தம் ஆமென் சொல்லுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் எங்கே நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் பின்னால் வழிநடந்து வருகிற நேரத்தில் என்ன சாப்பிடுவாங்க? எனக்கு பிரச்சனை அதுதான். சர்ச்சுக்கு வந்தா சமையல் செய்ய முடியாது, கடையில எல்லாம் வித்து தீர்க்கிறோம். இதுதான் நம்ம பிரச்சனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம். ஒருத்தன் டீல் பேசுற ஆண்டவர் கிட்ட வீட்டுல இருந்து ஓடி போகும்போது, நீ எனக்கு வழியில உன்ன ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் தருவீர் என்றால், நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், நான் தரலடா. என் அன்பு தேவ பிள்ளைய, யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தா அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க கொடுக்காவிட்டாலும் நீங்க தான் அப்பா. என் அன்பு தேவ பிள்ளைய, அப்பா கொடுக்கலன்னா அப்பா சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? உலகத்தில் இருக்கிற அப்பாவே இப்படி இருக்கிறாரா? பரலோகத்தின் அப்பா என்னை பசியா இருக்க வைக்கிறார் என்றால் அவரும் என்னோடு சேர்ந்து பசியாய் தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது, இன்னைக்கு வார்த்தை எங்க இருந்து வாங்குறீங்க தெரியுமா? வனாந்திரத்திற்குள்ள இருந்து வாங்கி கொண்டிருக்கிறீங்க. பாவத்தை கடந்து வந்தாச்சு, அடிமைத்தனத்தை கடந்து வந்தாச்சு. இனி நம்மளே நினைச்சாலே இழுத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கால் பாதைகளை காண்பித்தார், அதை தாண்டி நான் வனாந்திரத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கு வனாந்திரத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, படைத்தவருக்கு தெரியாதா? உன்னை அழைத்தவருக்கு தெரியாதா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரமாய் பார்த்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய மேகத்திற்கு கீழாய் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த மேகம் தெரிகிறது? உன்னதரை நோக்கி சொல்லுங்க. வானம் திறக்கப்பட்டதை தேவான் கண்டது போல எனக்காக நான் பார்க்கத்தக்கதா இன்றைக்கு கர்த்தருடைய பலகணிகளை எனக்காக திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, எனக்காக நீர் பலகணிகளை திறந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் பலகணிகளை திறப்பார் என்றால் நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கதங்களை தட்டி ஐசப்பட்டு சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேகரை ஆளுவேன், அவர்கள் என்னை ஆளுவதில்லை. நான் வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். ஏனென்றால் மேகத்திலே கர்த்தருடைய மகிமை காண
எப்போ உன் கண்ணு உன்னதத்தை பார்க்குதோ, எப்ப நீ மேகத்தை பார்க்கிறியோ, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மேகமாய் வருகிறவர், மேகத்தின் பிரசன்னத்தினால் என்னை இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடிச்சு கொண்டு வந்துச்சு. அப்போ எனக்கானவர் எனக்கானதை ஒன்று செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் யாரையும் முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் நம்ப முடியாது, இனிமேல இயேசப்பா கொடுக்க போறது நம்பாமலும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் முடியாததை சொல்ல மாட்டாங்க. ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம யாரையாவது நம்பி போறோம் வச்சுக்கோங்க. ஆபீஸ் வந்து யாருடையாவது ஒரு இடத்துக்கு போறோம், இங்க தாம்பரம் போறோம் வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு வழி தெரியல, பாதி வழி இல்லை. இன்றைக்கு அநேக பிரயாணம் அப்படிதான் இருக்கு. ஆனா 40 வருஷம் ஏசப்பா வழி நடத்தினாங்க. என்னைக்காவது ஒருத்தர் கிட்ட மோசே உங்களை நான் தப்பா குடிச்சு வந்துட்டேன், நீங்க ரைட்ல போகக்கூடாது லெஃப்ட்ல போகணும், எனக்காவது ஏசப்பா சொன்னாங்களா? கூகுள் தப்பு பண்ணோம், ஆனா உன்னையும் என்னையும் படைத்ததான் ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டார். ஏன் தெரியுமா? அத உனக்கான ரூட் நம்ம போட்டுட்டு தான் உன்னை கொண்டு வருவார். நமக்கெல்லாம் 3+3 6 அவ்வளவுதான் தெரியும். ஆண்டவர் கீழே 6 எழுதிச்சுதான். அது 2+2+2 இல்ல 3+3 ஆண்டவர் என்ன கால்குலேட் பண்ண வைப்பாங்க. அதை எவ்வளவு சீக்கிரம் நான் சால்வ் பண்ணுவேன். இதுதான் வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையை சால்வ் பண்ண வேண்டும் என்றால் 66 ஆகமங்களுக்குள்ள என் கவனம் இருக்கும் என்றால் ஆண்டவர் என்னை குறித்து போட்டு வைத்திருக்கிற கணக்கு பரலோகம் போகிற நேரத்தில் சரியா இருக்கும். இன்றைக்கு இது தவறுகிறபடியினால் தான் அநேக ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து காலை முதலாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய மகிமை வந்துருச்சுன்னா முதல் ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? எனக்கு சொல்லுங்க, நீ யாருக்காக ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் யாருக்காக எதற்காக சொல்லிக்கிறாயோ, ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக சொல்லிக்கிற முதல் விடுதலை உனக்கு. ஆண்டவரே நான் ஜெயில இருக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிற முதல் விடுதலை உனக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பொருளாதாரத்தில் பின்னணி இருக்கிறவர்களுக்காக சொல்லிக்கிறேன், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் உனக்கு. வேதத்திலிருந்து தான் நான் கோடு போட்டு காட்டுறேன். ஒரு காத்து வந்துச்சு, முதல்ல அது எங்க கொண்டு வந்துச்சா? பாளையத்திலும், அடுத்தது பாளையத்தை சுற்றிலும். ஆண்டவரே எனக்கே ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதல் ஆசீர்வாதம் எனக்கு, அடுத்தது என்னை சுற்றிலும், அடுத்தது இந்த பக்கம் அந்த பக்கம். ஒரு நாள் பிரயாணமும் மட்டும். ஒரு நாள் என்னால இந்த உலகத்தை கடக்க முடியுமா? கடற்கால வருமா? டாக்டர் கிட்ட போகணும், ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணணும், நிறைய பில்ஸ் நான் பே பண்ணணும். நாளைக்கு எனக்கு இந்த வாழ்வு கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு நீ கேட்டுட்டு இருந்தல, ஒரு நாள் வரும். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். தரையிலே 2 முழ உயரம். ஆண்டவரே நோவாவின் பேழையை போல அப்படியே கீழே இருந்தப்பா. இன்னைக்கு ஏசப்பா 2 அடியை நம்ம மேல தூக்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என் நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம பார்வைக்கு 2 அடி என்பது யார் கையில நான் இவ்வளவுதான் தூக்க முடியும்? ஏசப்பா எழுந்து நின்று 2 அடி தூக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு மேலா என்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். என் நண்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய உயர்வு எப்படி வரணும் தெரியாது, எப்படி உயர்த்துவார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சரியாய் செய்வார். என் நண்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இவ்வளவு நேரம் நீ விழுந்திருந்த. இன்றைக்கு உன் ஆசீர்வாதங்கள் உனக்கு முன்பாய் கர்த்தர் விழுந்து கிடக்க செய்கிறார். இன்றைக்கு நீ இதை காண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நண்பு தேவ பிள்ளைகளே, இப்போ வாசிக்க பார்ப்போம். இந்த காடை எப்ப வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா காடை எப்ப வந்ததுன்னு? வேதத்திலிருந்து காண்பித்து தருகிற யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சாயங்காலத்தில் ஏன் ஆயத்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்றது தெரியுமா? சாயங்காலமும் விடிய காலமுமாகி ஒரு நாளானது. ஓய்வு நாள் என்பது நேற்று சாயங்காலம், இன்றைக்கு விடிய காலம். ஆனால் ஒரு நாள் பரலோக பார்வையில் தொடக்கத்தை விட்டுச்சோமே. வந்தவர்களுக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, வராதவர்களுக்கு நான் அல்ல. கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
அநேகர் வாழ்க்கையில் காடைகள் வரவில்லை. வேலையை காரணமாய் சொல்லுகிறோம், சூழ்நிலை காரணமாய் சொல்லுகிறோம், இயற்கை காரியங்களை காரணமாய் சொல்லுகிறோம். காரணங்களையும் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு அசாதாரண காரியங்கள் செய்கிற தாவீதுகள் வேண்டும். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாமல் இருந்தது, ஆனால் அவன் கோலியாத்தை எதிர்த்தான். இன்றைக்கு எல்லாம் பரிபூர்ணப்பட்டிருந்தால், சபை ஒன்றுமில்லாமல் இருந்தால், எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்ற பரலோகத்திற்கு நீ வேண்டாம். என் அன்பு திருச்சபையிலே வேதம் சொல்கிறது, சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. ஏன் என் வீட்டுல பொருளாதாரம் இல்ல? ஏன் என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல? ஏன் என் தொழில விருத்தி இல்ல? நான் ஆயத்த போடுகைக்கு சபையில் இல்லை. மனிதர்களை நம்பி ஓடுகிறாய், ஆலோசனைகளை நம்பி ஓடுகிறாய், உன் நேரத்தை விரயம் செய்கிறாய். இந்த செய்தி முடிகிற நேரத்துல ஒரு ரகசியத்தை சொல்லுவேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, ஏப்ரல், மே, ஜூன் என் பிள்ளைகளிடத்தில் நான் கேட்கிற காரியங்கள் 3 மாதங்கள் மோசேயை அவர்கள் காப்பாற்றினது போல நான் என் பிள்ளைகளுக்கு கேட்பது 3 மாதம். இந்த 3 மாதம் ஆயத்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க, காலையில கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க, மாலை ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாம வாங்க. நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதம் மிஸ் பண்ணாம உங்ககிட்ட வரும். விசுவாசிக்கிறீங்களா? செய்து பார். கர்த்தர் உன்னை கொடுத்து பார். உன் ப்ரமோஷன் கேரண்டி, உன்னுடைய ஹைட் கேரண்டி, உன்னுடைய உயர்வு கேரண்டி, நீ கேட்கிற ஆசீர்வாதங்கள் கேரண்டி. ஆனா இதையெல்லாம் செய்யாம ஏசப்பா கிட்ட ஏதாவது வாங்கலானா நோ கேரண்டி. என் அன்பு தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கா உன் நேரத்தை இழந்து பார். இழந்ததை காட்டிலும் என் ஆண்டவர் கொடுப்பது அதை விட மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆண்டவர் கை கொடுக்க ஆயிருந்தார்? ஒரே ஒரு கை எடுத்து கைதான் வருது, நிறைய கையை காணும். சொன்னா வரக்கூடாதுங்க. ஸ்டாலின் ரேஷன் கடையில 10,000 கொடுக்கிறார், எல்லாரும் போங்கன்னு சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்துருப்போமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகள், ஒரு முதலமைச்சர் கொடுப்பதற்காக ஓடுகிறார் என்றால், பரலோகத்தை ஆளுகிறவர், பூமியை தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறவருக்கு கையை தொங்க யோசிக்கிறார். கையை தொங்க யோசிக்கிறீங்களா? பரலோகத்திலிருந்து வரும்போது சத்தம் எப்படிங்க காதல கேட்கும்? நாற்றம் எடுத்தவன் வெளியே வருகிறான். எல்லா கலர்ல இருந்தாலும் ஒருத்த மட்டும் தான் வெளியே வர முடிஞ்சது. அப்போ கர்த்தருடைய ரகசிய வருகையில என் கை இன்றைக்கு உயர்த்தப்பட்டால் அவர் குரலின் காதுகளில் கேட்கிற நேரத்தில் அவர் என்னை கையை பிடித்து மேலே தூக்குவார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் கரம் என்னை தொடர்ந்து பிடிக்கும். ஏன் பிடிக்க முடியாது தெரியுமா? கையை மூடி வச்சிருக்கிறோம். நம்ம தான் உண்மையான ஹேண்டிகேப், அவர் இல்லை. நம்ம ஆவிக்குரிய காரியத்துல ஹேண்டிகேப் ஆனதாலதான். குஷ்டரோகி கையை எப்படி தெரியுமா? இப்படி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறதுக்கு கை இப்படி ஆயிருது. ஆண்டவருக்கு கையை திறக்கிறதுக்கு கை இப்படி ஆயிருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமும் நாகமானே என்னைக்கு சொஸ்தமடைய போறோம்? முளைக்கால் படிக்கல நானும் நாகமான் தான். கால்களில குஷ்டம். ஆண்டவருக்கு சொல்லிட கை ஏறெடுக்கல, கையில குஷ்டம். இதனால வீட்டுல கஷ்டம். இந்த சிஸ்டம் மாறட்டும். இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும் பரலோக சிஸ்டம் உனக்காக எதையும் மாற்றாது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. உன் பாளையம் மூடப்பட வேண்டும் என்றார். உன் தொழில்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தினால் நிறையப்பட வேண்டும் என்றார். நீ செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், இன்னைக்கு ஏமா பாஸ் பண்ண திட்டுறாங்க, ஏமா சூப்பர்வைசர் பண்ண திட்டுறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வரல, அங்க பிரச்சனை. அங்க 1 மடங்கு இருந்தது 7 மடங்கு சூடாகுது. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ. பிடிக்கவில்லை என்றால் 7 மடங்கு 77 மடங்கு ஆகும். எப்படி தாங்குவ? 77 மடங்கு ஆன உடனே ஏசப்பா ஆத்ரோ ஸ்தோத்திரம் என்ன மன்னிச்சிருங்க, who you are னு பரலோகம் வந்து கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, விடிய காலத்தில் பாளையத்தில் ஆசீர்வாதம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் அவனை பேச வருவாங்க. ஓய்ந்திருக்கிற நேரத்தில் அவரிடத்தில் வருவாய் என்றால் உனக்காக ஒரு காற்று வரும். அந்த காற்று உனக்கு சுவாசத்தை கொடுக்கும். சுவாசத்தை மாத்திரம் அல்ல, என் அன்பு தேவ பிள்ளையே, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உன் விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதான நேரத்தில் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றிலும்
என் வாழ்க்கையில பனி பெய்யலனா எப்படி நான் விதைத்த விதைகள் மேலே எழும்பும்? விடிய காலத்துல பனியை தேடி ஓடி வரும், காளைகளை பார்க்க முடியவில்லையே. விதைப்பவரின் விதை எனக்குள்ள இல்லையே. விதை இல்லாம நான் காலையில் வந்து பனிக்காய் வேண்டிக் கொண்டிருப்பேன் என்றால் விடிய கால வெளிச்சம் எனக்கு இருக்காது. வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்தை வாசிக்க. யாத்திராகமம் 16:15. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதென்று ஏன் சபைக்கு வரணும்? வேதத்தின் கருதலான வார்த்தைகள் புரியாது. ஆண்டவர் உனக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் பாதத்தில், அன்பரின் பாதத்தில், ஆண்டவரோடு தியானத்தில் இருப்பவனுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த வாரத்துல உண்மையா நீ பைபிள் வாசிச்சிருந்தா நிச்சயமா சொல்றேன், நான் சொல்லுகிற ஏதாவது ஒரு வார்த்தையை நீ கடந்து வந்திருப்ப. அதுதான் உனக்கான மன்னா, அதுதான் உனக்கான விதை, அதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். 1ஆம் தேதி தொடங்கினவங்க எப்படி சொன்னாங்க? ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன் என்று சொன்னாரே. ஒளிப்பிடத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவரோடு நடப்பது உனக்கு பழக்கப்பட்டிருக்கணும். வேதம் சொல்லுகிறது இது என்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். சபை முடிச்ச உடனே வியாக்கியானத்தை கர்த்தர் தந்தாரே, இது இன்னும் இருக்கிறதா என்று சொல்லி கேட்க வேண்டிய சபை பாஸ்டருக்கு மார்க் போடக்கூடாது. பாஸ்டர் இதைதான் சொல்லுகிறார் என்று சொல்லி பாஸ்டர் இங்க வந்தது உன்னை சபிப்பதற்கு அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க. அந்த ஆசீர்வாதத்தை நீ சமமாக்கி கொள்ளாதே. எலிசா 7 தடவை முழுகணும்னு சொன்னான். 7 தடவை முழுகணும். 1 மணி நேரம் ஜெபம் என்றால் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஊர்ல நல்ல ஆறுகள் இல்லையா? அங்க போய் அற்புதத்தை வாங்கிக்கோ. இந்த சபைக்கு வந்துதான் ஆசீர்வதிக்கும். நல்ல சபை இருக்கு, தாராளமா போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா நிக்கல. ஆனால் மன தைரியத்தோடு என்னால் சொல்ல முடியும், இந்த சபையில் பார்த்த ஆசீர்வாதத்தை எந்த சபையிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்தவர். ஏன் தெரியுமா? நான் இங்கே ஆராதிக்கிற கர்த்தர் தான் அங்கே ஹெட் மாஸ்டரா உட்கார்ந்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்துல பாஸ் மாறுவாங்க. நீ பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் பரலோகத்துக்கு ஒரே பாஸ் தான். அந்த பாஸ் இங்கேயும் அவர்தான், அங்கேயும் சூப்பர் பாஸ் அவர்தான். இங்க பாஸ்டர் இப்படி பேசுறாரு, அங்க போய்ப்பார் இன்னும் அதிகமாக பேச வைப்பார். பேசுகிறது தேவனா இருக்கும் என்றால் எங்கே போனாலும் கர்த்தரின் கரம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாதாளங்கள் படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கே வருவார். பாஸ்டர் பார்க்க வராதீங்க, மறுபடியும் சொல்றேன். பாஸ்டரை படைத்தவரை பார்க்க வருவாய் என்றால் ஆண்டவர் உன்னை நிற்கார்கள் உள்ள இடத்திற்குள்ள உன்னை நடத்தி கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்காக புசிக்க கொடுத்த அப்பம். இந்த அப்பம் வேண்டும் என்றால் எல்லாராலும் அப்பத்தை சுட முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வீட்டுல அப்பத்தை சுடலாம், அது சாதாரண அப்பம். பிரியா சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு திருமணத்துக்கு நான் அப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்கிறேன், வீட்டுல சுட்டப்பது சாதா அப்பம். என்னைக்கு கொண்டு வந்த பலிபீடத்தை வச்சுக்கிறோம், இதுக்கு பேர் என்னது? பரிசுத்த அப்பம். என் நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அப்பம் இங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறது என்றால் கர்த்தரால் படைக்கப்பட்ட அப்பங்களே நீ வீட்டில் இருக்கிறவங்க சாதாரணமானவன். சபைக்குள் வந்ததுக்கு அப்புறம் நான் பரிசுத்தமானவன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? என் நண்பு தேவ பிள்ளைகளே, 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்கிறோம். ஆனா எப்படி செய்யறோம்? சபையில சொல்லப்படுகிற வார்த்தை கேட்கும் போது அப்படியே ஏத்துக்கிட்டு உமது வார்த்தைக்கு கிடைத்த உடனே அப்படியே பண்றாங்க, அப்படியே பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி செய்யறோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. சிலர் மிகுதியாயும், அடுத்தது சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். சிலர் எழுதும் போது நிறைய எழுதுவாங்க. பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. சிலர் எழுதவே மாட்டான். ஆனா உன்மேல் இருக்கிற கிருபையின் நிமித்தமா, கிருபையின் காலத்தில் வாழுகிறபடியினாலே 18வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஓமரால் அளந்தார்கள். என்னைக்காவது வீட்டுல போயிட்டு பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இவ்வளவு கொடுத்தாரு, எத்தனை வசனம் கொடுத்தாரு, என்னைக்காவது கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? ஆனா கணவன் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே வாங்கி ஏன் 10 ரூபா கம்மியா இருக்கு, ஏன் 2 ரூபா கம்மியா
வார்த்தையில போன வாரம் பாஸ்டர் நீங்க 4 வார்த்தை கொடுத்தீங்க, இந்த வாரம் நீங்க ஏன் 3 வார்த்தை கொடுத்தீங்க? என்னைக்காவது கேட்கிறோமா? என்ன கேட்போம்? அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் பாட்டு அடிச்சு விடுவாரு. என் கூட சனிக்கிழமை என் கூட உட்கார்ந்து பாருங்க, அவர் அடிச்சு விடுறாரா? கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து தண்ணீரோடு வாங்கிட்டு வராரா? என் நண்பு தேவ பிள்ளையே, தாகமா இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணியை குடிக்க முடியும். உலகத்துல தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியாது. அவனுக்கு வாங்கிதான் வரும். ஏன் தெரியுமா? அவனுக்கு உள்ள அன்பு இல்ல. பாத்திரத்துல பாவத்தோடு வந்திருக்கிற என் நண்பு தேவ பிள்ளையே, இப்போ அந்த பாத்திரத்தை வெளியே போடு. இந்த பாத்திரத்தை வெளியே போடலன்னா இது தேக்கி கிடக்கிற தண்ணி. ஒரு இடத்துல தண்ணி தேக்கி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நாத்த அடிச்சிடும். அதனாலதான் சங்கீதம் 23 சொன்னாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிடணும். அது வழிஞ்சாதான் புது எண்ணெயால், புது அபிஷேகத்தால், புது கிருபையால் கர்த்தரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு புது ரசம் வேணும்னு சொல்றீங்க? புது வாழ்க்கை வேணும்னு சொல்றீங்க? ஆண்டவரே எனக்கு புது தொழில் வேணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேட்டு பாருங்க, கர்த்தர் உன் கையிலே இதுவரை செய்த தொழில்கள் அல்ல, இந்த நிமிடத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஆளுகிறவனாய் வைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, இது ஆண்டவரே மனித சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தமாய் ஏற்றுக்கொள், கர்த்தருடைய சத்தமாய் ஏற்றுக்கொள். நஷ்டத்தை பார்த்த ஒரு தொழில் திரட்சியை பார்க்க போகிறது. தரித்திரமாக இருந்த ஒரு குடும்பம் சரித்திரமாய் மாறப் போகிறது. என் நண்பு தேவ பிள்ளைகளே, வேதம் அதில் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அதை ஓவரால் வந்தார்கள், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீறி வரல. பாஸ்டர் சனிக்கிழமை நான் வேலைக்கு போனேன், டபுள் சம்பளம். 34ஆம் தேதி பாஸ்டர் கேட்கிறாரு, எவ்வளவு மீதி எடுத்த? இல்ல பாஸ்டர். அடுத்த வார்த்தை சொல்லுது, சிலர் சிறுக சேர்த்தாங்க. அவர்கள் எல்லா ஆராதனைக்கு வருகிறவர்கள். உலகத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், அவர்களிடத்தில் உயர்வு இல்லாம இருக்கலாம். ஆனால் 31ஆவது நாள் பாஸ்டர் வந்து கேட்டா, பாஸ்டர் சகல காரியங்களிலும் ஆண்டவரை சுகமாய் வைத்திருக்கிறார். என் சனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன். உலகத்துல நீ எவ்வளவு நாள் சம்பாதிச்சிருக்கலாம், உலகத்தில் என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் பரலோகம் போகிறதான நேரத்தில் பரலோகம் என்னை பார்த்து சொல்லும், பிரியமானவளே, பிரியமானவளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் உலகம் உனக்கு கொடுத்தது அல்ல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா உலகம் ஆசீர்வதிக்க வேண்டாம், நீங்க ஆசீர்வதிச்சா. ஏசப்பா ஆசீர்வதிச்சா 5 அப்பம் 12 மீன் சாப்பிட்டது 5000 புருஷர்கள் மாத்திரம். மீதி எத்தனை? 12 கூடைகள் நிறைய. இப்ப வலது உயர்த்தி சொல்லுங்க, 12 மாசமும் கர்த்தர் என்னை மீதி எடுக்க வைப்பா. விசுவாசிக்கிறீங்களா? நீ தாழ்ச்சி அடைய மாட்ட, நீ விருத்தியாய் கர்த்தர் உன்னை நடத்துவா. உன் கண்ணீரை இப்ப பார்க்க போகுது. அடுத்த வார்த்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். என் நண்பு தேவ பிள்ளைகளே, என்கிட்ட என்னப்பா இருக்கு? உன் சந்தோஷம் இருக்கிறது, அதை தாளந்தாய் மற்றவர்களுக்கு கொடுத்தாயா? 5 தாளத்தை உன்னிடத்தில் கொடுத்தேனே, எத்தனை சேகரித்து வைத்தா? என்னோடு டிராவல் பண்ண ஆதி திருச்சபையிலிருந்து வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு மெசேஜ் கொடுப்பீங்களா? இல்ல பாஸ்டர், இன்னும் டைம் வரட்டும். டைம் நம்ம தான் கிரியேட் பண்ணணுமே தவிர கிரியேட்டர் கிட்ட கேளுங்க, ஈசப்பா நான் என்ன செய்யட்டும்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவா, வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஊற்றுவா. ஆனா நிலம் வரலையே, உலகத்தோட ஆசீர்வாதமா இருக்கிற ஆண்டவரே, ஆறு நீயே பார்த்துக்கோ, 6 நாள் நீ பார்த்துக்கோ. என் நண்ப தேவ பிள்ளைகளே, என் 6 நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி என் கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் படைக்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பழமையாய் போகாத பணப்பையை. கரெக்டாக ஆண்டவருக்கு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அவன் கையில இருக்கிற ஆசீர்வாதம் பழசாக 40 வருஷம் அவங்க போட்டுட்ட ட்ரெஸ் கேரண்டி. அவங்க ட்ரெஸ் பழசாகல, காலத்துல செருப்பு கேரண்டி. இன்னைக்கு உலகத்துல இருக்க அநேக கேரண்டியை தேடி ஓடுகிற என் அன்பு சகோதர சகோதரி, பரலோகம் உனக்கு இருக்குது, ஏன் ஓடுகிறா? இன்றைக்கு இப்பொழுது இதை காண்பா என்று சொன்னவர் உன் கையில எதை கொடுக்கிறார் தெரியுமா? பழமை ஆகாத பணப்பையை.
நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன் என்று சொன்னாரே, என் தொழிலை புதிதாக்குகிறார், என் ஊழியத்தை புதிதாக்குகிறார், என் கையின் பிரயாசங்களை புதிதாக்குகிறார், என் சிந்தைகளை புதிதாக்குகிறார், என் ஆலோசனைகளை புதிதாக்குகிறார். என்னை தேடி கர்த்தர் காளைகளை கொண்டு வருகிறார். நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன். முத்துபிரதர் இனி சொல்லணும், இனி பேஷன்ஸா நான் தேடி போக மாட்டேன். நான் கர்த்தருக்காக பேஷன்ஸா காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து எதை கேட்டாங்க? என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டா. இனி நம்ம என்னைக்காவது அந்த பக்கம் விசிட்டிங் போகும்போது பிரதர் ரொம்ப என்கேஜா வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை அசதி இல்லாமல் செய்கிறதான ஒரு முத்துக்குமார் மாத்திரமல்ல, ஒரு செய்திக்கு சொல்லுகிறேன், சபையில அநேக முத்துக்குமார்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால பார்த்தாலும் அவங்க வந்திருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் உனக்காய் பிரத்யட்சமாய் கொடுக்கிற வார்த்தை. அப்படியே விசிட்டிங் போகும்போது நாங்க பார்க்க போறோம், பிரதர் உங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு லைன் இருக்கு, கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உலகத்திலே நான் தேடவில்லை, பரலோக ஆவியானவரை தேடினேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை சத்தத்தை கேட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா அமைதியா இருக்க மாட்டீங்க. யார் அமைதியா இருப்பாங்க தெரியுமா? ஆராதனையில கர்த்தர் சொன்னார், மரித்தவர்களும் மௌனத்தில் இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது. ஏசப்பா, நான் உண்மையாலுமே பள்ளத்தாக்கில் தான் நிற்கிறேனா? எனக்கு முன்பாய் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறதா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் உயிர் அடைந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உயிர் அடைந்திருக்கிறேன். உயிர் அடைந்திருப்பாய்னா அடிக்கடி கையை ஆட்டி காட்டணும், காலை ஆட்டி காட்டணும், சாஞ்சி இருக்கணும். இல்லைன்னா மூக்கல ரெண்டு பஞ்சர் சொல்லிட்டு பாஸ்டர் பார்க்க போய் பாடுவோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பரலோகமே என் தஞ்சம். இன்னும் வருஷங்களுக்கு அப்புறம் பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தருடைய பிரகாரத்திலே பிரசனத்திலே மகிமையிலே உள்ளே இருக்கிற நேரத்திலே ஜீவிக்கிறவர் ஆராதிக்கிற ஜீவனல்ல கூட்டமே. என் அன்பு மகனே மகளே, கர்த்தருடைய ஜீவிக்கிறவராய் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறது பாருங்க, பொக்கிஷம் வாசிங்க, போகாத பணம் பைகளையும். அடுத்த ஆசீர்வாதம் என்னது? ஆண்டவர் பழமையாய் போகாத பண பைகளையும். அப்போ நிறைய பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்தில் செபிக்கிற நேரத்திலே, கர்த்தரோடு மாத்திரம் பேசுகிற நேரத்திலே தருவார். அடுத்த ஆசீர்வாதம் குறையாத பொக்கிஷங்களை. கச்சாடியில ஏசப்பா வரதுக்கு முன், ஆண்டவர் வருவதற்கு முன் ரசம் குறைந்து போனது. ஆண்டவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க குறை இருந்துச்சு. யாராவது சொன்னாங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா வந்துட்டாங்கன்னா உன் வாழ்க்கை என்கிற கற்சாடியிலே குறைவை பார்க்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதே அதை கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாய் செய்து காட்டுவார். நான் சொல்லுகிறது பாருங்க, குறையாத பொக்கிஷத்தையும். அதை எப்படி பரலோகத்துல டெபாசிட் பண்ண முடியும்? ஆராதனைக்கு சீக்கிரம் வரணும், செபத்துக்கு சீக்கிரம் வரணும், கர்த்தரை ஆராதிப்பதிலே முந்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்த வான்களை கனப்படுத்துவதிலே நான் முந்துகிறவனாக இருக்கணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து. அப்ப நம்ம இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம்னு கேட்டா, சாலமோன் கேட்டா சொல்லுவான், உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு சாலமோன்? என்னையா கேட்கிறீங்க? மைனஸ் 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 0,0,0,0,0. என் அன்பு தேவ பிள்ளைகள், என்ன கேட்டா சொல்லுங்க, நான் ஏதோ ஆசீர்வதிச்சிருக்கீங்க. என் சம்பாத்தியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பிக்ஸட் டெபாசிட் ஃபர்ஸ்ட் பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்தில் நான் பிக்ஸட் டெபாசிட் பண்ணணும்னா என் முழங்கால் என்கிற ஜெபம் என்னிடத்தில் இருக்க வேண்டும், வேதம் என் கைகளிலே இருக்க வேண்டும். இவைகள் இரண்டும் இருக்கும் என்றால் கடந்த வாரத்தில் சொன்னது போல நீளமும் அகலமும் என்னிடத்தில் இருக்கிறோம்னா பரலோகத்திலே ஸ்கொயர் ஃபீட் ஏறிக்கிட்டே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அநேகர் வராமல் இருக்க நான் உள்ளே வந்து என் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிற வழியினாலே என் ஸ்கொயர் ஃபீட்டோட வேல்யூ அங்கே பரலோகம் எனக்காக வைத்துக் கொண்டே இருக்கிறது. அங்கே திருடன் வர முடியாது, அங்கே பூச்சிகள் வர முடியாது, அங்கே எனக்காக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் சொல்லுகிறது பாருங்க, 34வது வசனத்தை வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, ஏசப்பாயா பொக்கிஷம் வேலையில இருக்கு. நான் வேலைக்கு போனா எனக்கு சம்பளம் வரும்.
தேவ சபையில வார்த்தை உள்ள போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகள் நல்லா சமைக்கிறவங்க பாத்தீங்கன்னா டெடிகேட் ஆயிடுவாங்க, உள்ள அப்படியே போயிடுவாங்க. அதுதான் கை பக்குவம். அதே போலதான் பரிசுத்த மண்டலத்திற்குள்ளார் கர்த்தரை குறித்து அறிகிற பக்குவம் எனக்கு இல்லை என்றால் நான் இல்ல, ஏசப்பாவே வந்து இங்க பிரசங்கம் பண்ணாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கேட்கறது போல இருக்கும். ஆனா ஒரு நாள் கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் மத்திய ஆகாயத்தில் வருகிற நேரத்தில் எல்லாம் தூங்குறது போல நம்ம தூங்கிட்டு இருப்போம். தயவா சொல்றேன், ரகசிய வருகையில ஓடி போயிடணும். 1000 வருடம் பிரச்சனையெல்லாம் நம்மளால பார்க்க முடியல, 80 வருஷமே பிரச்சனையை பார்க்க முடியல. ரகசிய வருகையில லாசர் வேடு கூப்பிடும்போது எழுந்து ஓடிடணும். போலனா சாகர அளவுக்கு போராட்டம் வரும், ஆனா சாக விட மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இதில் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக தான் அநேக நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ஆபரேஷன், எனக்கு வலிக்குதே ஏசப்பா பாஸ்டர் என்னதான் குத்துறாங்க, ஆமா உன்னதான் குத்துறேன், ஏன் நீ திறந்து மனம் பொறுத்து சீர் பொறுத்துவா என்றார். சத்தம் கேட்க சித்தம் செய்ய பரலோகம் கொண்டு போக ஆண்டவர் கொண்டு வரும். உன்னை கொண்டு போறதால எனக்கு லாபம் இருக்கா? இல்ல, உங்க மேல அன்ப வச்சுட்டேன், என் பிள்ளையா பார்த்துட்டேன். ஆவிக்குரிய கர்ப்ப வேதனை படுகிறபடியினாலே சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இயேசுவை சொல்லி அனுப்புறாங்க. வார்த்தை மாற்றி பேசாத. இதுக்கு முன்னாலே அந்த மெசேஜெல்லாம் கேட்டீங்கன்னா பானிஷா இருக்கும். இயேசுவா சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு நாளைக்கு உன் கூட பரலோகத்துல இருக்கணும்னா சொல்லுவதை அடி பெறலாம சொல்லு. வசனத்தோடு ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைச்சிடாத, பொய்யனாயிருவ. என் அன்பு தேவ பிள்ளைய யார் சர்வேஷனா இழந்துடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பு நான் பொய்யனாகி விடக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைய அவர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இப்போ வாங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மோசேயின் சொல் கேளாமல். எத்தனை நேரம்ல அவர் என்னங்க எனக்கு சொல்றது? அவர் யாருங்க? அவருக்கு என்னங்க தெரியும்? என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா? உன் வயசை தாண்டி தான் இங்க வந்திருக்கிறேன், உன் அனுபவத்தை பார்த்து தான் இங்க வந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அனுபவம் குறைந்தவர்களிடத்துல கண்டிப்பா இருக்கும், அனுபவம் மிகுந்தவர்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்கிறவனா உட்கார்ந்திருக்கிற மோகன்ராஜ் இருக்கிறாங்க. இன்றைக்கு போனாலும் அப்பா நான் என்ன செய்யணும், ஊழியத்துல நான் என்ன செய்யணும், இன்றைக்கும் ஆலோசனைகளை கேட்கிறேன். ஏன் தெரியுமா? முதியோர் இடத்தில் ஞானம் தங்கும். அநேக நேரத்தில் முதிர்ந்தவர்களோட உட்கார்ந்து பிரதத்தை எப்படி பண்ணணும், என் பிள்ளைகளிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? அதை செய்யலாமா? ஏன் தெரியுமா? உங்கள் மேல் இருக்கிற பாசத்தை கிடந்தவா, ஏன் என்னங்க கொண்டு போற? உங்களை கண்டிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என் நண்பு தேவ பிள்ளையே, பிளஸியன் அடிக்கிறேன்னா, ரியாவன் அடிக்கிறேன்னா, ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதே போலதான் என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் வருகிறது என்றால் என் பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்பதற்காக, திருந்த வேண்டும் என்பதற்காக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, மோசேயின் சொல் கேளாமல் சிலர் விடிய காலம் வரைக்கும் கொஞ்சம் மிகுதியாக வைத்தார்கள். பாஸ்டர், சனிக்கிழமை நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்டா, ஞாயிற்றுக்கிழமை நான் ரெஸ்ட் எடுத்துருவோம் பாஸ்டர். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப தாழ்மையா நான் சொல்றேன், ஏசப்பா சொல்றத மட்டும் கேளுங்க. நான் நிறைய சேர்க்கிறோம்னு நினைச்சேன்னா மெடிக்கல் வெளியே வந்துடும், சோதனைகள் வெளியே வந்துடும், பாடுகள் வெளியே வந்துடும். என் நன்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கான காரியத்தை அவர் உனக்காய் செய்ய வேண்டும் என்ற உனக்காய் அனுப்பப்பட்ட தூதனின் சொல்லை நீ கேட்பாய் என்றால் இன்றைக்கு உன்னை கர்த்தர் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீ தோற்று போக மாட்டே. என் நண்பு தேவ பிள்ளையே, நீ ஜெயிக்கிறவர், நீ ஜெயிக்கிறவர். கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் உன் காரியங்கள் அவர் பார்த்துக் கொள்வார். நீ சுமக்க தேவையில்லை. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. ஏன் வாழ்க்கை நாற்றம் அடிக்கிறது இப்ப தெரியுதா? கர்த்தரின் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் நாற்றம் எடுக்கப்பட்ட வாழ்க்கை. கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது. ஏழு கண்கள் உனக்கு பிறகு கர்த்தர் வைத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு தெரியாதா? என் நண்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள்
கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறார் தெரியுமா? கல்லறைக்குள் இருந்தாலும் மீனின் வயிற்றுக்குள் இருந்தாலும் உன் வாழ்க்கை நாற்றம் எடுக்க கூடாது, கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். துணிகரமாய் காரியங்களை செய்யாதே, துணிந்து செய்யாதே, கர்த்தருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள நினைக்காது, கர்த்தருடைய சபையை அசட்டையா எண்ணாது. இன்னைக்கு எல்லாம் பரிபூரணமா இருக்கும், ஒரு நாள் குறைவுபட தொடங்குவா, பன்னியோட தவிடு கிடைக்காது. இன்னைக்கு நினைக்கிறியா? பாஸ்டருக்கு தெரியாது, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நான் எங்க போறேன்னு தெரியாது, உன்னை படைச்சவருக்கு தெரியுமே. என்ன சொல்லுவ? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கிற? எல்லாருடைய வாதத்தை தூக்கி சொல்லுங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. வேதம் சொல்லுங்க வார்த்தையை பாருங்க, அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இப்ப ஏன் பாஸ்டருக்கு கோபம் வந்துச்சு இப்ப தெரியுதா? பாஸ்டர் ஏன் திடீர்னு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்த பாஸ்டர் இன்றைக்கு ஏன் கோபப்படுகிறார் என்று தெரியுதா? உன் வீட்டுல பூச்சி வந்துடக்கூடாது. என் நண்பரே, மெலிதாவில கையில் தொங்கிக் கொண்டிருந்த பூச்சியை பவுல் உதறினான். இன்னைக்கு உதறுவதற்கு கற்றுக் கொடுக்கிற, அறிந்து தெரிந்து அறியாமல் தெரியாமல் பாவப்படியில் சிக்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கு உனக்காய் கர்த்தர் பரலோக அக்கினியை அன்றைக்கு என்னை கேட்டவர்களும் என்று சொல்லி எலியா கேட்ட நேரத்திலே, பலிபீடத்திலே செப்பனிடப்பட்ட நேரத்திலே அங்கே அக்கினி இறங்கினது. இன்றைக்கு உன்னை செப்பனிடு, இன்றைக்கு உன்னை செப்பனிடு, இருதயம் என்கிற பலிபீடத்தை செப்பனிடு. செப்பனிடுவா என்ற இங்கே அக்கினி பற்றி எரி, அக்கினி பற்றி எரிகிற நேரத்தில் எந்த பூச்சி உன் கையில தொங்கிட்டு இருந்தா உதறிடு. கர்த்தர் பார்த்துக் கொள்வான். வலிக்குதுப்பா, லோத்தி என் கூடவே வந்துட்டான், அவன் கிட்ட பிரிய முடியாது. பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் பிரிந்தாக வேண்டும். பிரியவில்லை என்றால் கர்த்தர் கத்தரிப்பான். கர்த்தர் கத்தரிச்சா வலிக்கும். இன்னைக்கு ஏன் அப்பா இங்கிருந்து கதறணும் தெரியுமா? நீ செய்யறது என்னன்னு எனக்கு தெரியாது, பரலோகம் தெரியும். இன்றைக்கு மறைமுகமாய் பரலோகம் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த தகப்பனை கொண்டு முகமாய் கர்த்தர் கேட்க வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 21வது வசனத்தை வாசிக்க. யாத்திராகமம் 16:21. அதை விடியற் காலந்தோறும் அவர் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள். அடுத்தது, வெயில் ஏற ஏற அது உருகி போகும். 7 மணி சபைக்கு ஆராதனைக்கு உள்ள வரணும்னா நான் 6:45 உள்ள வரணும். 7:01 வெயில் ஏற ஏற, ஆண்டவருடைய அக்கினி ஏற ஏற, ஆண்டவருடைய சமூகத்துல பிரகாரத்துல ஏற ஏற மன்னா மன்னா என்ன பண்ணுமா? வார்த்தை கம்மியா கிடைக்கும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, இழந்துருவ. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன் திருச்சபைக்குள் சீக்கிரம் வரணும் தெரியுமா? இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே ஆண்டவரின் கோபம் ஏற ஏற ஆசீர்வாதங்கள் இழந்து போகும். இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உன்மேல் வீசின வலை. நீ செய்கிற பாவத்தை நிமித்தமா உன் குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது, உன் தொழில்கள் கண்ணீர் வடிக்கிறது, உன்னை சார்ந்தவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என் நிமித்தமா ஆண்டவரே, சாபமும் கோபமும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. எப்படி கேட்கிறீங்களா? யோனாவின் நிமித்தமா முழு படகுக்கு சேதம் வந்தது. நீ யோனாவா இருப்பாய் என்றால் உன் குடும்பத்துக்கு ஒன்றால் சேதங்கள் வரும். நீ எப்பொழுது தேவையில்லாத காரியத்தை வெளியே எறிகிறாயோ அது வரைக்கும் இந்த அக்கினி எரிக்கிட்டுதான் இருக்கும். எத்தனை சகாயங்களை தேடிப்பா, எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வா. தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் என்றால் அதற்கு முன்பாக உன்னால் நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிற அடுத்த வார்த்தை கவனிங்க. 24வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மோசே, இன்னைக்கு பாஸ்டர் ரெக்வெஸ்டா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், கட்டளையை விளக்கு,
கர்த்தருடைய யுத்தம் உனக்கு விரோதமாக இருக்கும் என்றால் நீ எங்க போனாலும் ஏசப்பா பின்னால வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவர் கண்களுக்கு பாஸ்டர் கண்ணுக்கு மறைஞ்சு போயிடலாம். பாஸ்டர் நான் இப்படி தம்மடிச்சு ரவுண்டா நான் போக விடுவேன். நான் அப்படியே பாட்டில் வாங்கி அப்படியே ஒரே கல்பா வாயில வச்சு நான் தூக்கி குடிப்பேன். பாஸ்டருக்கு தெரியாது. நீ தூக்கும் போது மேல ஒருத்தர் பார்க்கிறாரு, அவருக்கு தெரியாதா? நீ ரவுண்டா போக விடுறிய உள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, அவருக்கு சேர்த்து தம்மடிக்க கத்து கொடுக்குறியா? என் அன்பு தேவ பிள்ளைய, எப்ப நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ பொல்லாத ஆவி உள்ள வந்துடும், தேவ ஆவி வெளியே போயிடுவார். இப்போ நீ சோதிச்சு சொல்லு, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இப்ப இருப்பார். ஏன் தெரியுமா? தாவீது சுரமண்டலம் வாசிச்ச உடனே பொல்லாத ஆவி போயிடும். உள்ள வந்து வார்த்தையை கேட்கும் போது அப்பா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு உள்ள எரியும். வெளியே போனா பொட்டி கடையை காட்டுவான், மறுபடி கை அடிக்கும். கை அடிச்ச உடனே இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு, இதுக்கு மேல நான் இதை பிடிக்கவே மாட்டேன். நீ அதை பிடிக்கலப்பா, அது உன்னை கட்டி பிடிச்சிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லா நேரத்திலும் சுரமண்டலம் வாசிக்க தாவீது வரமாட்டான். இன்றைக்கு உன் மனைவி உனக்காய் சுரமண்டலம் வாசிக்கலாம், உன் கணவன் வாசிக்கிறபடினால் நீ தப்பிச்சுட்டு இருக்கிற. ஒரு நாள் ஏசப்பா சுரமண்டலத்தை பிடிக்கிறார். அப்ப என்ன பண்ணுவ? எனக்காய் மனைவி செபிக்கிறார், எனக்காய் கணவன் செபிக்கிறார். நீ தான் உனக்கு உத்தரவாதி, உன் சரீரத்துக்கு நீ தான் அதிகாரி. வேதம் சொல்லுகிற வார்த்தை உண்டு, வாசிக்க பார்ப்போம். மோசே கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வாய் என்றால் அப்பொழுது அது நாடகம் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிமள தைலமாய் இருக்க வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, சாப்பாடு கெட்டு போக கூடாதுன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற, உனக்கான ஃப்ரிட்ஜும் உன்னுடைய சபதா. நீ கெட்டு போகாமல் இருந்தால் உன் சபை ஒரு ஃப்ரிட்ஜ். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்றால் சபை ஒரு பாலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாம பரலோகத்துக்கு போகலனா, ஐ அம் சாரி டு சே, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்காக ஆண்டவர் வடபுறத்தில் பெரிய சட்டியில ஆண்டவர் பாதாளத்தை வைத்திருக்கிறார். வடையா உள்ள போய் விழுந்து. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் பாதாளத்துக்கு வடையா இருக்க மாட்டேன்ப்பா. உங்க கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற அடுத்த வார்த்தையை பாருங்க. 25ஆம் ஆண்டிற்கு அடையாளமா யாத்திராகமம் 16:25 காண்பிக்க தருகிற 25 வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், ஓய்வு நாளில ஆசீர்வாதம், முதல் நாளிலே திருப்பின் விருந்திற்கு வந்திருக்கிறீங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய சரீரத்தை புசிக்க போறீங்க, இரத்தத்தை பானம் பண்ண போறீங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள். இன்றைக்கு சாயங்காலத்துல வந்தவங்களுக்கு இது கர்த்தரின் எப்படி சொல்றது, ஆசீர்வாதமான. ஆனா நான் வராம இருந்துச்சேன். அந்த வார்த்தைய ஆண்டவரே வேண்டாம், என் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ள முடியும். மறுபடி சொல்றேன், இந்த சுத்திகரிப்பு நாள் போல வருகிற நாட்களுக்கு கூட வந்து 3 மாசம் வந்து அதுக்கப்புறம் நானே கலந்து பிடிச்சி வெளியே தந்தாங்க. பாஸ்டர் நீங்க வெளியே போங்க, நானே சொல்லிக்கிறோம். இது கர்த்தர் கொண்டு வருகிற, கர்த்தர் செய்கிற யுத்தம். சத்தத்திற்கு உண்மையாய் செவிக்கதா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்னைக்கு வேலைக்கு போனா பணம் கிடைக்கும், ஆனா அந்த பணத்தால உனக்கு யூஸ் இருக்காது. யூதாஸ் 30 வெள்ளி காசை வாங்கினா இடுப்புலதான் கட்டிட்டு சுத்திட்டான். சத்தம் வந்துச்சு. 30 வெள்ளி காசு. ஒரு டீ குடிக்க முடிஞ்சுதா? ஒரு பன்னு சாப்பிட முடிஞ்சுதா? ஒரு டாக்டர் வீட்டுக்கு போக முடிஞ்சுதா? ஒரு வீடு வாங்க முடிஞ்சுதா? கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்தா. தேவாலயத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? இது வம்பாடு. நீ எவ்வளவு தசமபாகத்தை தூக்கி எறிய நினைச்சாலும் பரலோகம் சொல்லும். காலம் கடந்து போனது. மகனே மகளே, குயவன் பக்கத்தில் என்று மறுபடியும் உன்னை தெருவில் வைத்து உன்னை மனைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா நான் உடைஞ்சிருக்கிறேன், மறுபடியும் என்னை மண்ணா எடுத்து பயன்படுத்துங்க. 2 கைதான். நான் மறுபடியும் ஒரு திருச்சபைக்குள்ள அசைவில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆவியானவர் வரலன்னு அர்த்தம். ஆவியானவர் வந்துட்டாருன்னா என் அன்பு தேவ பிள்ளையே, சொல்லி வருவதல்ல ஆமே, சொல்லாமல் வருவதுதான் ஆமே. ஆசீர்வாதங்கள் வந்து
கை உடனே தூக்கிடணும். இன்னைக்கு அண்ணன் மோசையின் கையை தூக்கி விடுறது போல அண்ணன் கையை தூக்கி விடுறேன். நாளைக்கு அண்ணன் ஒருவேளை மண்ணுக்குள்ள போயிட்டா தூக்கி விடுறதுக்கு அண்ணன் இருக்க மாட்டேன். அண்ணன் இல்லாமல் இருந்தாலும் என் சபை சொல்ல வேண்டும், ஏலியாவின் தேவன் எங்கே, ஜின்சன் எங்கன்னு கேட்காதீங்க, ஏசப்பா எங்கன்னு கேளுங்க. அதுக்குதான் இன்னைக்கு நான் தூக்கி விட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கு உன் பெயரை பரலோகம் கூப்பிடுகிறது என்றால் உன்மேல் பாசம் இருக்கிறபடியா பரலோகம் முன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் கண்டிப்பாக வரும், சில பேர் அன்பா வரும், சில பேர் தானா வரும். ஏன் தெரியுமா? பரலோகத்துல உன் கேஷீட்ட ஏசப்பா கையில படிக்க தொடங்கிட்டாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, என் கொடியில ஏசப்பா கையில எடுத்துட்டாங்க, என்னுடைய வேலையில ஏசப்பா எடுத்துட்டாங்க. மறுபடியுமா கரங்களை தட்டி இயேசுவே thank you Jesus, thank you Jesus என்று நான் அர்ப்பணிக்கிறேன். நமக்கா வெற்றிமலேசுவே நாமத்திலே, வெற்றிமலேசுவே நாமத்திலே, வெற்றிமலேசுவே நாமத்திலே கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாக இயேசுவே சொல்லுங்க. சபையே சபையே உனக்கான நேரம் அல்லவா, சபையே சபையே உனக்கான நேரம் அல்லவா. ராமோஷியா நகரகோஷகரகா இம்மா நிகரகோஷகா உன் கண்ணை மாற்று, உன் கண்ணீரை மாற்று, உன் பொருளாதாரத்தை மாற்று. ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ இனி அந்த காரியம் என்னை ஜெயிக்காது, உன்னை ஜெயிக்காது, உன்னை ஜெயிக்காது. குதிரை குதிரை எந்த நாளுக்காய் ஆயத்தமாக படுகிறது. ஜெயிப்போ இவ்வளவு நாங்க பேசுறோம். இவ்வளவு நாங்க கர்த்தருக்காய் இருக்கிறவனே உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 27வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளில் ஜனங்களை எப்ப தெரியுமா? ஏசப்பாவை பார்க்க வரும்போதுதான் டியூட்டி இல்லாதவனுக்கு டியூட்டியை கொடுப்பான், தொழில் இல்லாதவனுக்கு தொழிலை கொடுப்பான், இன்றிவ பார்க்காதவனுக்கு இன்றிவ கொண்டு வருவான். வேதம் சொல்லுகிறது அவர்களில் சிலர் அதை சேர்த்து புறப்பட்டார்கள். அவர்கள் அதை ஏன் காணல? என் வீட்டில் ஆசீர்வாதத்தை காணவில்லை, தேவனை நான் காண வரவில்லை. என் வீட்டிலே கடங்கார வாசல் நின்று காலிம்பல அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டைம் கொடுக்க மாட்டான். ஏன்? ஏசப்பாவுக்கு டைம் நீ கொடுக்கல. அதனால உலகத்தை ஆண்டவர் உனக்கு பரிதாபம் காண்பிக்க மாட்டான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா இன்னைக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு நேரம் கூட பேசுறாங்க தெரியுமா? ஏன் அவங்க கூட போராடுறாங்க தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படியா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு வந்தது. ரெண்டு கையை மேல தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். தம்பி சந்தோஷ பக்கத்துல இருக்கிற அண்ணா எல்லாரும் கொஞ்சம் கையை தூக்குங்க, ரெண்டு கையை தூக்குங்க, ரெண்டு பேரும் கையை தூக்கி எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல யார் இருந்தாலும் கையை பிடிச்சு தூக்கி சொல்லுங்க. யார் கையை உயர்த்தப்படாம இருக்கக்கூடாது. பிரகாசம் வெப்பமா இருந்து தங்கச்சி கையை பிடிச்சிருந்தா நல்லா சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க உங்க கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பக்கத்துல கொடுங்க. உடனே க்ளோரி எனக்கு பார்க்கறாங்க. பாஸ்டர் எனக்கு பக்கத்துல ஆடல, உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. பிடிச்சு சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு வந்தது காரணமே அவங்கதான். கையை பிடிங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இனி சத்ரு உள்ள வர மாட்டா, இனி சத்ரு இனி பேரே உள்ள வர மாட்டா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நன்றி தேவனே. கையெல்லாம் பிடிக்க வச்சார் தெரியுமா? தள்ளாடுகிற கரங்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள். நீ செபிக்கிறவனா இருக்கிற, உன் பக்கத்துல செபிக்காதவங்க இருப்பாங்க. உன் கையில இருக்கிற பல்லமா பக்கத்துல போயிருக்கு. அவங்களை செபிக்க வைக்கும், உனக்காக அவர்களை தாங்க வைக்கும். என் நன்மை தேவப்பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிக்கவும். நல்லா சொல்லுங்க, உன் சத்துருக்களை, உன் சத்துருக்களை. இவ்வளவு நேரம் ஒன்ன ஒப்பு கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு ஏசப்பா உன் கடனை உன் கையில கொடுக்கிறார். இனி நீ பிடிக்க போறாத, உன் பலவீனத்தை உன் கையில கொடுக்கிறாரு.
ஆலயத்திற்குள்ளே இப்ப சொல்லுங்க, நான் வந்தா ஏசப்பா உலாவுவாங்க, நான் வரலனாலும் உலாவும். ஆனா நஷ்டம் யாருக்கு? வராதவர்களுக்கு. அவர் உலாவ வருகிற நேரத்தில் இந்த வாரத்துக்கான ஆசீர்வாதத்தை அவர் பட்சமாக இல்லாம கொண்டு வருவாங்க. ஆனா 40 பேர் வர வேண்டிய இடத்துல 4 பேர் வந்திருந்தா 10 மடங்கு ஆசீர்வாதத்தை வந்தவன் வாங்கிச்சு போறான். வராதவர்களுக்கு ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதியை தேடி ஓடுன உனக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு வந்தார். இன்றைக்கு உன்னை சத்தியமாம் சபையிலே நித்திய ஆவியானவரை கொண்டு வந்திருக்கிறார் என்றார். இப்ப சொல்வார், எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு இல்லை. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு, அதுதான் முன்னால சொன்னேன், குண்டு வீடியோ பாக்கெட்ல இருக்கக்கூடாது, அன்சு மாவா கவரைய பாக்கெட்ல இருக்கக்கூடாது, என் இருதயத்துல கோபம் இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது. அது இருக்கும்னா வாசப்படியிலிருந்து கதவு கூட தட்ட மாட்டாரு. போன வாரத்துல தியானிச்சோம், வருந்தி கூப்பிட்டோம், நான் ரோட்லயே இருக்கிறேன்னு சொன்னாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா ரோட்ல இருக்கக்கூடாது, என்னுடைய ஹார்ட்ல இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, உங்களை ரோட்ல வைக்க மாட்டோம்ப்பா, என் ஹார்ட்ல வைக்க போறாங்க. ஒரு நடிகர் சொன்னார், என் நெஞ்சிலே இருக்கும். உடனே நிறைய பேர் அப்படியே 32 56 பல்ல பார்க்கலாம். ஏன்? எனக்கு பிரியமான அதிலே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் அந்த தலைவரை பார்க்க ஏங்குறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் நெஞ்சில குடியிருக்க நினைக்காத, பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நெஞ்சில் நான் குடியிருப்பேன் என்றால் நேசம் மரணத்தை போல் வந்தது. தங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ மற்றவர்களுடைய கலைஞ, நீ கர்த்தருடைய ஹார்ட்டனா இருக்க, நீ ஹார்ட்டா இருக்கா. உலகத்துல அம்பு விட்டானா மொத்தம் நீ கத்துவ. ஏசப்பா அம்பு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லவ்வாத விடாங்க. ஏசப்பா உங்க மேல பாசத்தை காட்ட தொடங்கிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகராக இருப்பாங்க. நான் சொல்லுகிறது பாருங்க, உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க ஏசப்பா, உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஏன் காளைகள் பாளையத்திற்குள் வரவில்லை, ஏன் ஆசீர்வாதங்கள் பாளையத்திற்குள் வரவில்லை என்றால், சுத்தங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அசுத்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, சீர்பட வேண்டிய இடத்திலே நான் சீர் பொருளாமல் இன்னும் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உண்மையாய் உன் வாலிபத்தை, இன்றைக்கு உண்மையாய் உன் நேரத்தை, இன்றைக்கு உன் காரியங்களை கர்த்தருக்கு சொல். அவர் உன்னை விட்டு போக மாட்டார். நான் வாலிபத்தில் இருக்கும் போது என் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தேன். என்ன தெரியுமா? லாக் மீ இன் யுவர் ஹார்ட் அண்ட் த்ரோ அவே தி கீ. நீங்க ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா என்ன இருதயத்தில் வச்சு சாவியை பிடிச்சிருக்கப்பா. காலம் பூராவும் நோவாக்கு கொஞ்ச நாள் உள்ள இருக்க முடியல. ஆனா நம்ம சொல்லணும், ஏசப்பா உங்க இருதயத்துல நான் சாகிற வரைக்கும் இல்லை, மரணம் பரிந்த உங்க கூடவே. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க, ஏசப்பா உங்க இருதயத்துல என்ன வச்சு சாவியை பிடிச்சிருக்கப்பா, சாமியை தொலைச்சிருக்கப்பா. ஒருவேளை என்னை பாவம் பார்த்து கூட வெளியெடுத்து விட்டுறாதீங்க. எனக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை போதும்பா, நீங்க இல்லாத ஒரு செகண்ட் கூட எனக்கு வேண்டாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அந்த செலுத்த என்ன பண்ணாத. ஜனவரி 1ஆம் தேதி வந்தப்ப எவ்வளவு ரெசல்யூஷன், எத்தனை பொருத்தனைகள். ஏசப்பா நான் 6:45 எல்லாம் நான் வந்து சபையை துடைத்து எல்லாவற்றையும் துவைத்து நான் சேரெல்லாம் போட்டு நான் ஆயத்தமாயிருப்பேன். பொருத்தனை காணோம், ஆசீர்வாதம் மறைஞ்சு போச்சு. வேதம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதியாகவே உன் தேவனாகிய கர்த்தர் அதை சாதாரண மனுஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணா கேட்கிறான்னா, பரலோகத்தின் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நிச்சயம் அதை அவர் கேட்கணும்னா என் கையில கேட்கிறார். என் கையில கேட்கிறாரு, வேதத்தை கையில் எடுத்தாயா, வேதத்தை பிரித்தாயா, உன் ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காய் கொடுத்தாயா. அநேகருக்கு கை கொடுக்கும்
பொழுது பிரைஸ் லார்ட் சொன்னாயா? கைய பக்கத்துல பிடிக்கனாலே வெட்கப்படுறோம். நம்ம புதுசா கல்யாணம் ஆக போறோம். சகோதர ஐக்கியங்கள் இன்னும் சபைக்குள் வளரவில்லை என்றால் பரலோகத்தினோடு ஐக்கியம் எனக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தர் நிச்சயம் கையில் கேட்பார். இதுவரை கர்த்தருக்கு நான் செய்யாமல் இருப்பேன் என்றால் அதுதான் ஆசீர்வாத தடை. இன்றைக்கு அதை நீ உடை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ வாசிங்க 20 நிச்சயமா உன் கையில் கேட்பார். அடுத்தது அது ஏசப்பா பாவம் செய்யல, ஏசப்பா பொருத்தனை செய்யலன்னா பாவம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலனா பாவம், செபிக்கலனா பாவம், கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரலனா பாவம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் வைத்திருந்தால் பாவம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது யாத்திராகமம் 16:33 வாசிங்க. யாத்திராகமம் 16:33. மேலும் மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு, மன்னா என்பது நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற நேரத்தில் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுப்பதில் 10 ஒன்றை நீ கர்த்தருக்கு நியமிக்கணும். 24 மணி நேரம் ஆண்டவர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரா? அதில் 10 ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்கணும். வேதம் சொல்கிறது பாருங்க, அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே தசமபாகம் கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? நான் மரித்து போனாலும் என் பிள்ளைகளுக்காக நான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறேன். லூக்காவில் ஒரு வசனம் வாசிச்சோம் தெரியுமா? பரலோகத்தில் சேர்த்து வையுங்க, இதுதான் கர்த்தருக்கு நீ விதைக்கிற காணிக்க. அது பாஸ்டர் சாப்பிடுறாரு, பாஸ்டர் துணிமணி வாங்கி கொடுக்கிறார். நண்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் கொடுத்ததை நீ அவரிடத்தில் கேள்வி கேட்காது. கர்த்தருக்காய் கொடுத்து பார். உன் களஞ்சியம் நிரம்பாவிட்டால் என்னிடத்தில் வந்து கேளு. ஊழியத்தை விட்டு நான் வெளியே போறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தரை மிகுதியாய் நிரப்பினார். 4 பேர் தானா? நீ பேர் ஆண்டவர் நிரப்பலையா? உண்மையா என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறவர் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்கு கொடுக்க 10 ஒன்றை நான் கர்த்தருக்கு பலியாய் கொடுத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு நாம் அழைச்சு வைக்கிறேன். பிளஸிங் நல்லா இருக்கணும், ரியா நல்லா இருக்கணும், என் ஆவிக்குரிய கர்ப்பப்பிரபுகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எனக்கு சபை தருவதிலே 10 ஒன்று வீட்டில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட. என் நண்பர் ஏவப்பிள்ளையே 36வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஓமரான் எப்படி பாஸ்டர் நடக்கணும்? 10ல 1. ஒரு ஓமரானது எப்பாவிலே, அது அந்த காலம் கிபியிலும் மிஸ்பாவிலும் 10ல் 1 கர்த்தருக்கு அறியாது. வேதம் சொல்லுகிறது ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் 1. அடுத்த வார்த்தை வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த பயங்கள் இவ்வளவு நாள் இல்லை. இதுதான் ஆண்டவர் இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார். சபை நடக்கிறதான நேரத்தில் நான் கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள் இருக்கணும். யாத்திராகமத்திலே ஆண்டவர் நியமத்தை கொடுத்தார். கர்த்தர் மேக தூணில் இறங்குகிற நேரத்தில் ஆடு மாடு வெளியே மேயக்கூடாது. ஆனா இன்னைக்கு சபையில எவ்வளவு ஜஸ்ட் லைக் தட்ல இஷ்டத்துக்கு போறோம், இஷ்டத்துக்கு வருவோம். யார் எங்களுக்கு ஆண்டவர்? உனக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு நீ ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்த நடுக்கம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள். எப்படி இருக்கணுமா? வான் பண்றாங்க இயேசுப்பா. சபையில சின்ன பிள்ளைகளை விட்டுருங்க, ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிற பிள்ளைகளை பாடலாய் இருக்கட்டும், ஆராதனையாய் இருக்கட்டும், செய்திகளாய் இருக்கட்டும், ஆமென் சொல்லுகிற வரைக்கும் இருந்த இடத்திலிருந்து எழுதக்கூடாது. வேலைக்கு போகிற பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங் நடக்கும், பாஸ் முன்னால வந்து பேசுவார், அப்ப சுச்சா வந்தா கூட வெளியே போக முடியாது. உலகத்துல இருக்கிறவருக்கு பயப்படுறீங்க, உன்னை படைத்தவருக்கு பயப்படுகிறாயா? 1000 காரணம் இல்ல. உட்கார்ந்து பார், தனித்திருந்து பார்,
நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று அல்லவா வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எச்சரிக்கையா இருந்து, அதுக்கு பக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கு சிஸ்டர், எச்சரிக்கையா இருந்து காரியத்தை எச்சரிக்கை இருக்குதா, தெய்வ பயம் இருக்குதா, கடுக எடுத்து தாளிக்கும் போது கூட பயம் இருக்கணும். ஏசப்பா இது நீ கொடுத்தது, உள்ள போடுற சுவையாய் மாற்றி கொடுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை 5 ஸ்டார்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல செய்வதை காட்டிலும் உன் வீட்டிலே செய்கிற ரசத்துக்கு ஆண்டவர் அதிகம் மனத்தை தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருந்த காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சணியம், பாஸ்டர் பாவம் பார்ப்பாரு, பரலோக பாஸ்டர் பாவம் பார்க்க மாட்டார். அவரிடத்தில் முகதாட்சணியம் இல்லை. ஏசப்பா நான் 10ல 1 கொடுத்துருவேன், நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நீங்களும் என்கிட்ட கேட்கக்கூடாது. நிச்சயம் கேட்பா. நல்ல பிள்ளைகள் தான் ஏசப்பா வாங்குவார். உன் விதைகளுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் உன்னிலே இன்னும் பரிசுத்தங்கள் பரலோகத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சிலர் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு தெரியுமா, பாஸ்டர் இதனாலதான் பாஸ்டர் நாங்க கொடுக்கிறதே இல்லை, எதிர்கால சந்ததியை சாபத்தை வாங்கி கொடுத்து விடாதே என்று சொல்லி இங்கே இருந்து நான் உனக்கு எச்சரிக்கை தருகிறேன். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அநியாயமும் முகதாட்சமும் இல்லை, பரிதானமோ அவரிடத்தில் செல்லாது. பாஸ்டருக்கு விரோதமா பேசுனா 4 பேருக்கு 10 ரூபா கொடுத்தா போதும், பாஸ்டர் அவ்வளவுதான் வருது, 1 ரூபா கொடுத்தாலும் நிறைய பேசுவாங்க. என் நண்பு தேவ பிள்ளையே, ஆனா பரலோகத்துக்கு முன்னால உன் வீட்டை விட்டு கொடுத்தாலும் ஆண்டவர் நீ யாருன்னு கேட்பார். பாஸ்டர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா, அங்கே இந்த வார்த்தை ஆண்டவர் உனக்கு தரும், அவரிடத்தில் வாங்கிக்கொள். இது நான் சுயமாய் பேசவில்லை, கர்த்தரின் புயத்தை கொண்டு பேசுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் இன்னைக்கு சாத்திர மட்டும் நான் கொடுப்பேன் ஆண்டவரே. போனஸ் யார் தருவா, ஐயால யார் தருவா, நான் சொல்லவில்லை. உடனே பாஸ்டர் என்கிட்ட கேட்கிறார், இன்னைக்கு இதுதான் பாஸ்டர் வர சொன்னாரு, நல்ல வீடு கட்ட போறாரு, அவர் வீடு கட்ட காசு வேணும்ல, அதனாலதான் பாஸ்டர் இப்படி நம்ம குத்தி கொண்டு இருக்கிறார். நீ கொடுக்க தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காக்காவை அனுப்புவாரு, மீன் அனுப்புவாரு, வேண்டும் என்றால் வானத்தின் பலவெளிகளை திறந்து அவர் செய்து முடிப்பார். விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை இதுதான். யாருமே கையெழுந்து நிற்காது. என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, கடைசி ஐசியூவில் இருக்கும்போது அவர் எனக்கு சொன்னாரு, நான் யாருக்கும் கொடுக்கவில்லை, விதைத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கொடுக்கிற விதையை நான் ஆண்டவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். என் தலைமுறையை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என் தலைமுறை என்பது என் கர்ப்ப பிறப்புகள் மாத்திரம் அல்ல, என் ஆவிக்குரிய கர்ப்ப பிறப்புகள். எத்தனை பேர் சொன்னீங்க நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம்? பிரியா சிஸ்டர் பார்க்கிறாங்க, பாஸ்டர் இது எப்படி இருக்குது தெரியுமா, நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி கர்த்தர் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலவீனங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். சாதனைகள் வேண்டும் என்றால் ஆண்டவரை சோதிக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தர் என் கையில் கொடுப்பது. ஏனென்றால் அவர் என் கையிலே கணக்கு கேட்பார். அவர் காரியத்தை வஞ்சித்து வைத்திருப்பேன் என்றால் நான் குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்கிறது 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆசாரியரும் 2 நாளாகமம் 31 அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்கிற ஜனங்களுக்கும் இஸ்ரவேலின் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். கர்த்தருக்குரிய பாகத்தை வஞ்சித்து வைக்காதே. உன்னால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கொடுத்து பார். 3 மாதங்கள் கேட்கிறது. கர்த்தருக்காய் உண்மையாய் விதைத்து பார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 5வது வசனத்தை வாசிக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் பிரசித்தம் பண்ண வைக்கிறார். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் என்னதாவது எடுத்துட்டு வந்து வெள்ளல உள்ள வச்சோமா? இல்ல.
உள்ள வச்சு பாருங்க. தேவையானவர்களை எடுத்து கொண்டு போவார்கள். என் தகப்பனின் சபையில உள்ள இருக்கிற பவானி சிஸ்டர் தெரியும், லாவணி அக்காவுக்கு தெரியும். பிடிநல் காணிக்க ஒரு நாள் சமைக்கலாம், ஒரு பிடி எடுத்து கவர்ல போடணும். ஒரு மாசம் ஆன உடனே அதை கொண்டு வந்து சபையில வைக்கணும். அநேக ஏழைகள் சபையிலிருந்து பராமரிக்கப்பட்டார்கள். இன்றிலிருந்து சபைக்கு சொல்லித்தர, ஒரு கிலோ அரிசி வாங்கி சமைக்க போறீங்க, ஒரு படி ஒரு கவர்ல எடுத்து வச்சிருக்க. மாசம் முடியும் போது கவர்ல கட்டி முன்பாக கொண்டு வந்து வைக்க. இல்லாதவங்க தயவா சொல்ற, எவ்வளவு வேணுமோ கொண்டு போங்க. இது சபை என்பது இப்போ பண்டக சாலையாய் மாறுகிறது. எத்தனை பேர் செய்ய போறோம்? எத்தனை பேர் செய்ய போறோம்? ஏசப்பா மஞ்சத்தோடு இப்படி போறோம், அதை போடுது ஒரு சின்ன கவர்ல போட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க. மறுபடியும் சொல்ற, பாஸ்டர் அதை கொண்டு போக மாட்டான். மறுபடியும் சொல்ற, ஏனென்றால் பாஸ்டருக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். வேலையினால் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து வைக்கிற காரியங்கள் அவர்களுக்காக அது கொடுக்கப்படும். யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், யார் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டேன். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. நிலத்தின் எல்லா முதல் பலன்களும் எனக்கு சார்பில கொடுக்கணும், அரியல்ல கொடுக்கணும், எனக்கு வர வீட்டு வாடகையில கொடுக்கணும். ஏதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு வரவு வருகிறது என்றால் அதை நான் கர்த்தருக்கு 10 நாம் வைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதல் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும், சொல்லுங்க பாப்போம், சகலத்திலும் என்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாய் இல்ல பரிபூரணமாய் கொடுத்தார்கள். என் பிள்ளைகள் என்னுடைய எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த மாதத்திலிருந்து பூரணமாய் அல்ல பரிபூரணமாய் நான் தரப்போகிறேன் ஆண்டவரே. வலது கையை நிறைய பேர் இப்ப காணவில்லை ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு தயவு செய்து கரங்களை முளைக்க செய்கிறாங்க. பேரை சொன்னா தூக்குவானா? பேரை சொல்றேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு மயிலே 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 நான் எனக்கு போனது பேரை சொன்னாதான் பின்னால் இப்படி கை மேல வருது. என் அன்பு தேவ பிள்ளைய ஏன் மேல தூக்கி வைக்க சொல்றது தெரியுமா? யுத்தம் நடக்கும், கையை கீழே போட்டா பொருளாதாரம் பயிரும். கையை தூக்கி காமிச்சா ஜெயம் கிடைக்கும். எதற்கு இப்ப சொல்லுங்க, எனக்கு ஜெயம் வேண்டும் ஆண்டவரே. பின்னால பிரியா இப்பதான் முளம் போட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவரே நான் முளம் போடுவேன். ஆண்டவருக்கு முளம் வேண்டாம், ஆண்டவருக்கு முழுவதும் வேண்டும். நல்ல கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இப்பதான் பரிபூரணமா இருக்கு. இப்ப கையை தூக்கி வச்சு சொல்லுங்க, சகலத்திலும் நான் கர்த்தருக்கு தசமமாக தருவேன் ஆண்டவரே. தலைமையில கையை வச்சுட்டேன், ஒருத்தனை பண்ணிட்டேன், நீ நோட் பண்ணிங்க. திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிருவேன் ஆண்டவரே. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பிரதர் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யூதாவின் பட்டணங்களில் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகள் தசம பாகத்தையும் கொண்டு வந்து எப்படி வச்சாங்க? புதைகளை தருவேன் என்று சொன்னவர் உன்னை குவியல் குவியலாய் சேர்க்க வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை வீட்டை கொண்டு வந்தது புதைக்கிடத்தில் இருக்கிற புதைகளை பொசிஷனை கொடுத்து குவியல் குவியலாய் தேவனுடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டு வந்து கர்த்தர் வைக்க வைப்பார். உன்னை கொடுக்காம ஆண்டவர் ஒன்றையும் கேட்க மாட்டார். எத்தனை பேருக்கு ஆசை குவியல் குவியலாய் கொண்டு வர வேண்டும் ஆண்டவர்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனத்தை வாசிங்க. முதல்ல சொன்ன தெரியுமா, ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் என்று 3ஆம் மாதம் முடிக்கும் பொழுது கர்த்தர் திருச்சபை வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் குவியல்களை ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 6 ஆண்டவர் ஒரு மாசம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. 7ஆம் மாதத்திலே உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்பி இருப்பார். எத்தனை பேருக்கு என் கூட சொல்ல போறீங்க, இந்த 3 மாசம் நாங்க கர்த்தருடைய செய்கையை பார்க்க போறோம், மரணம் பரியந்தம் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்க போறோம். அன்பு தேவ பிள்ளையே, 10வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர, சத்தமா வாசிக்க பார்ப்போம், கொண்டு வர தொடங்கினது முதல். எப்ப நீ விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியோ பரலோகத்துல கிளாக் ஸ்டார்ட் ஆயிடும். இத ஆண்டவரை சோதிக்க பார்க்கிற டூலா கையில எடுத்து பாருங்க. இந்த மாதத்துல இருந்து உற்சாகமா விதைச்சு பாருங்க. தசம பாகத்தை உண்மையா வச்சு பாருங்க. பிடியரசி காணிக்கையை உள்ள கொண்டு வந்து பாருங்க. ஒரு ஆசீர்வாதம் அநேகருக்கு பயன்படுகிற
யார் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் திருப்தி அடைய வைப்பார். அடுத்தது இன்னும் மிச்சமும் இருக்கிறது. 30 நாள் ஆண்டவரே நான் கடன் வாங்கினேன், இப்போ இல்லாத வளர்களை அசைச்சு சொல்லுங்க, இன்னமும் மிச்சம் இருக்கிறது ஆண்டவரே, இந்த மாசத்துல மீதி எடுக்க போறேன். 7ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு மீதி எடுக்கிற மாதமா இன்று என் கண்கள் காண கர்த்தர் தந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த வறட்சியா இருந்த ஒரு குடும்பத்தில, வறட்சியா இருந்த ஒரு ஊழியத்தில, வறட்சியா இருந்த ஒரு வாழ்க்கையில திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. எதற்கு சொல்ல போறீங்க? திரட்சியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு மீதியாய் தந்தார். அடுத்த வார்த்தை 11ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்ற, சர்ச்சில் ஒரு ரேஷன் கடை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பிடி அரிசி காணிக்க கர்த்தர் எனக்கு கொடுப்பதெல்லாம் காணிக்க கொண்டு வந்து இந்த மாதம் முடிகிற நேரத்தில் 1ஆம் தேதி விதை நெல் ஆராதனைக்கு வரும்பொழுது கவர்ல நீங்க கொண்டு வந்து வச்சு பாருங்க. யார் வேணாலும் அதை கொண்டு போகட்டும், உன் வாழ்க்கையிலே ஒன்றும் குறைபடாது என்பது தீர்க்க தரிசனமாய் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 12ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி ஏசப்பா நான் 10 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா அதுல பாயிண்ட் கூட நான் எடுக்க மாட்டேன், எல்லாவற்றையும் உமக்காய் உதாரத்துவமாய் கொடுப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு, முதல்ல நீ ஆயத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் காணிக்கையை கொண்டு வரணும். இங்க வந்துட்டு பர்ஸ் எடுத்து தடவக்கூடாது. 50 பைசாவை போடலாமா? என் காணிக்கப்பட்டு ஒரு பெருமை இருக்குது. அநேக கிடைத்த நோட்டுகளை உள்ளே பார்க்கலாம். ஏனென்றால் பாஸ்டர் பேங்கில் வேலை செய்கிறார், அவர் மாற்றிக் கொள்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் கிடைத்து உள்ளே போடுவேன் என்றால் என் வாழ்க்கையை அவர் கிடைத்து கொண்டு விடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் வாசகம் உன்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னா கிஃப்ட் ராப் பண்ணி அது கூட எவ்வளவு ப்ரெஷியஸா பண்றோம். ஏன்னா நம்ம கசக்கிட்டு போய் கையில கொடுப்போமா? ஒரு மனிதனுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கிறாரே, உன்னை படைத்தவருக்கு ஏன் அந்த உண்மை உன்னிடத்தில் இருந்தது? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையா ஏனதான் கொண்டு வந்துடாதீங்க. பாஸ்டர் வீட்டை கட்டுவார்னு கொண்டு வராதீங்க, பாஸ்டர் ட்ரெஸ் வாங்கி போடுவார்னு கொண்டு வரும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மையாய் கொண்டு வருகிறவரை கர்த்தர் உண்மையாய் ஆசீர்வதிப்பார். இப்போ வாசிங்க, என்னாகும் 12:2 வாசிங்க. முடிக்க போறோம், சீக்கிரமா வாசிங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினார். நிறைய பேர் கேள்வி இதுதான், சர்ச்சில் பாஸ்டரோடு தான் பேசுவாரா? தயவா சொல்றேன், வீட்டுல பிள்ளைகள் இருப்பீங்கன்னா உன் பிள்ளைகளுக்காக நீங்க தான் ஃபீஸ் கட்ட முடியும். பக்கத்து வீட்டுல வந்து கட்ட மாட்டான். என் அன்பு வாலிபனின் வாலிப மகளே, என் அப்பா தான் எனக்கு, உங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டுவாரு, உங்க அம்மா தான் அவங்க தான் சமைக்க முடியும். அதே போலதான் உன் திருச்சபை உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பன் தான் உனக்காய் சமைக்கவும் முடியும், உனக்கான காரியத்தை கொடுக்கவும் முடியும். அப்பா கூட தான் பேசுவாமா, அப்பா கூட தான் பேசுவார். பலிபீடத்திலிருந்து மிகவும் சந்தோஷமா சொல்லுகிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகளை உங்களோடு பேசுகிற வேதம் சொல்லுகிறது, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கேட்டது யாரு? பாஸ்டருக்கு தெரியாது. நீ என்ன பேசுறது பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, பரிசுத்தவான்களுக்கு தெரியாது, ஆனா பரிசுத்தருக்கு தெரியும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் தாசனாகிய மோசே நீ என்ன பேசுறியோ அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. இதெல்லாம் கொடுத்துச்சு ஆண்டவர் இதெல்லாம் காமிச்சாங்க. எப்பா இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. அநேக நேரத்தில் என்கிட்ட கேட்கிற சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகளை குறித்து நீ கவலையாக கவலைப்படுற. பச்சை மரத்துக்கே செய்தவர்கள் பட்ட மரத்துக்கு செய்ய மாட்டார்களா? உன் மனசு உடையும் போதெல்லாம், நீ காயப்படும் போதெல்லாம் இந்த வார்த்தையை அப்படியே மனசுல எழுதி வச்சுக்கோ. 12 மாசம் 7 நாடு 12ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். 2வது வசனம் வாசிக்க. இப்ப 7வது வசனம், 7வது வசனம். நல்லா கவனிங்க. என் வீட்டிலே கர்த்தர் கொடுத்ததான திருச்சபையில நான் உலகத்துல எப்படி இருக்கிறேன்னு என்ன கேட்டா இங்க வெள்ளையமா இருப்பேன். என் மனைவியை கேட்டா சொல்லுவாங்க, அவர் சொல்றதை நம்பாதீங்க,
அவர் போய் சொல்றாரு, நீங்க அப்பா இருக்கணும்னு சொல்லுவாரு. அங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, அவர் தான் மேல நின்று ரப்பர் எடுத்து வச்சு ஆடுவாரு. ஆனால் வீட்டில் நான் நல்ல தகப்பனாய் நல்ல கணவனாய் இல்லாமல் இருந்தாலும் என் சபையில என்னால் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், வீட்டிலே கர்த்தரை உண்மை உள்ளவனாய் வைத்திருக்கிறபடியினால், உண்மை உள்ளவனாய் நினைத்தபடியால் 14 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் சபைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். என்னை ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது. இப்போ உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எடுத்து நான் உங்களோட சிஸ்டர் அடிக்கடி சொல்றீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சிஸ்டர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிள்ளைகளை அடிக்கடி சொல்லும் போது நாங்கள் தெய்வ பிள்ளைகளை சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் என்னை குறித்து இப்படி சாட்சி தராரா? அவன் இன்னும் என் வீட்டுல உண்மையா இருக்கிறானா? உலகத்துக்கு உண்மையா இருக்கிறோம், தெய்வத்துக்கு உண்மையா இருக்க மாட்டோம். என் நன்கு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் என்றால் தானாக உண்மையை ஆண்டவர் தொழில்களிலே வீட்டிலே கொண்டு வருவார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அனுப்பின அநேக ஆசீர்வாத வார்த்தைகள் உண்டு. எடுத்த ஒருவர் சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிக்க கேட்கிறேன். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க. 2 நாளாகமும். இப்ப எசேக்கியா என்ற இடத்துல பிரதர் வாசிக்கிறாங்க, அவங்க பேரை போட்டு வாசிக்கலாம். பைபிள் வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளும் பிரதர் அதோட பக்கத்தை என்னன்னு சொல்லுங்க. 582 பைபிள் வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் 582ஆம் பக்கம். இதை சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் கேட்டாலும் கர்த்தர் 3ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் இன்னும் இப்படி சொல்றோம், மரண பரியந்தம் உங்க வாழ்க்கை இப்படிதான். பிரதர் வாசிக்க பார்ப்போம். ஜென்சனுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாய், உங்க பேரை பற்றி எல்லாரும் வாசிங்க, உண்டாய் இருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும். ஆண்டவருக்காய் பண்டக சாலையை திறப்பா என்றால் பரலோகம் உனக்காய் பொக்கிஷ சாலையை திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பண்டக சாலை திறக்கப்பட வேண்டும் என்றால் பண்டக சாலை வைப்பதற்கு பொருட்களை என் கை எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். வானத்தின் பலகணிகள் திறக்கும். ஆண்டவர் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். 28வது வசனத்தை வாசிக்கிறது. தனக்கு வந்து கொண்டிருந்த, இப்ப 2வது பகுதியை வாசிங்க. பண்டக சாலைகளையும் அவனுக்கு வந்து கொண்டிருந்ததை தேவ வீட்டிலே பண்டக சாலையை நான் கனப்படுத்துவேன் என்றால் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வாதம். அதை வைப்பதற்கு என் தொழிலிலே கர்த்தர் எனக்கு பண்டக சாலையை தருவார். என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு ஒரு பண்டக சாலையை தருவார். பண்டக சாலைகளையும் அடுத்தது கொட்டாரங்களையும் அடுத்தது தொழுவங்களையும் உண்டாக்கினார். அர்த்தம் என்ன தெரியுமா? உன் தேவ வீட்டை நீ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து அநேகருக்கு வீட்டை கட்டுகிற பாக்கியத்தை, கடனை முடிக்கிற பாக்கியத்தை, என் அன்பு தேவ பிள்ளைகளை மருத்துவத்திற்கு போகாத பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். நீ தான் அதை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பண்டக சாலையை உண்டாக்க போறேன், கொட்டாரங்களை உண்டாக்க போறேன், களஞ்சியங்களை உண்டாக்க போறேன். 29ஆம் வசனத்தை வாசிக்கிறது. இப்ப அடுத்த ஆசீர்வாதம், இன்னும் அநேகத்தை ஆண்டவர் கட்ட வைக்க போகிறார். பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தார். ஆசீர்வாதம் உனக்கு கணக்கு இருக்காது. இனி ஆண்டவரே எனக்கு குறை இருக்குமா? நிச்சயமா சொல்றேன், உனக்கு குறை இருக்காது. அடுத்த வார்த்தை, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். சபையே என்னோடு சேர்ந்து சொல்லு, ஆண்டவர் எனக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்துட்டு தான் வந்து பேசுறாங்க. அதை எப்படி வாங்கணும்னு நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து 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 வாங்கிச்சுக்கோ. 30வது வசனத்துல கடைசி வார்த்தை வாசிங்க பிரதர். எசேக்கியா, இப்போ உங்க பேரை போட்டு சத்தமா சொல்லுங்க, ஜென்சன் செய்ததெல்லாம் வாய்த்தது. சத்தமா சொல்லுங்க, சபையை சொல்லுங்க. வெக்கமா இருக்குது பாஸ்டர், வெக்கமா இருக்குது. ஏசப்பா பொண்ணு பார்க்க வரும்போது அப்படிதான் இருக்கும். ஏசப்பா பொண்ணு பார்க்க கீழே பார்த்து தான் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க, ஜென்சன் செய்தது வாய்க்கிறோம். உங்க பேரை தானே சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது பின்னால வசந்து சொல்லு, சத்தமா சொல்லு. பிரவீன், நம்ம அப்புறம் போலாம். அங்கிருந்து சத்தமா சொல்லு, சத்தமா சொல்றா. தண்ணி அப்புறம் குடிக்கலாம்.
அடுத்தது உடனே சந்தோஷம் பார்க்கலாம். என்னன்னா நாங்கெல்லாம் ஒன்னா தானே வளர்ந்தோம். அவன் செய்தது வாய்ச்சுன்னா நான் செய்தது சந்தோஷமா சொல்ல பார்ப்போம். சத்தமா சந்தோஷம் செய்தது வாய்த்தது. இதுதான் சத்தம். உடனே முன்னால இருந்து நம்ம தாழும் பத்திரம் கொஞ்சம் குபேஸ் பார்க்கலாம். என்னன்னா எப்படி பாஸ்டர் என்ன மறப்பீங்க சொல்ல பாப்பா கையை உயர்த்தி. வரும்போது நீ அழுதுட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா போகும்போது இப்ப சொல்லு, நான் செய்ததெல்லாம் கர்த்தர் என்னை வாழ்க்கை செய்திருக்கிறார். சபையை கரங்களை தட்டி சொல்லு. வரும்போது அழுகையோடு உள்ள வந்த, பிரச்சனையோடு உள்ள வந்த, எதிர்பார்ப்போடு வந்த ஏசப்பா சொன்னாங்க, நீ செய்ததெல்லாம் குறைக்க போகிறது. சங்கீதம் 1 வீட்டோட வாசி. இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து அடுத்தது அவன் செய்வதெல்லாம் கர்த்தருடைய செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்ய போகிறார். திருச்சபையில் இருந்த இடத்துல அப்படியே கண்களை கொடுங்க. ஏசப்பா என் கண்கள் காண வைப்பேன் என்று சொன்னீங்க. என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. என் வியாதியை மாத்தினீங்க. என் பேரை மாத்தினீங்க. எல்லாவற்றையும் மாத்திட்டீங்கப்பா. வலதுகளை உயர்த்தி